ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் குட் மார்னிங். ஸோ இந்த மீட்டிங்கில் நம்ம என்ன டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம நேற்று வந்து புல் ட்ராப் ரிலேட்டடாக பார்த்தோம். ஸோ இந்த மீட்டிங்கில் வந்து பியர் ட்ராப் அப்படின்னா என்ன, ஸோ அதில் நம்ம எப்படி ஒரு என்ட்ரிஸ் வந்து எடுப்போம் அப்படின்றத நம்ம வந்து வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். சரிங்களா? ஸோ அதை தாண்டி வேற ஏதாச்சும் கொரிஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் அட்ரஸ் பண்ணுங்க. நம்ம இந்த செஷனில் வந்து கிளாரிஃபை பண்ணலாம். ஸோ இப்போ புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது வந்து பேட்ச் 2 நடக்குது. ஆக்சுவலாக பேட்ச் 2ல ஃபைனல் செஷன் மாதிரி இது எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி போட்ட செஷன் வீடியோஸ் எல்லாமே நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணி பார்த்துக்கலாம். செஷன் 1 செஷன் 2 அப்படின்னு நம்ம டைட்டிலில் கொடுத்துருப்போம். அதை பேஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே. ஸோ இப்போ நம்ம மெயினாக வந்து ட்ராப் வந்து எதுக்கு டிடெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் மியூட் போட்டுக்கோங்க. ரெக்கார்டிங் போடுறதுனால ஒன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க கொஸ்டின்ஸ் கேளுங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் ட்ராப் அப்படின்றது எதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்றோம் அப்படின்னா, மெயினா வந்து மார்க்கெட்ல நமக்கு டைரக்ஷன் ஓரியன்ட் ட்ரேட் வந்து நம்மளால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ டைரக்ஷன் ஓரியன்ட் ட்ரேட் அப்படின்னா மார்க்கெட் வந்து எய்தர் அப்சைட் ஆர் எய்தர் டவுன் சைட், இல்லை மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷன்ல இருக்கும். ஸோ இந்த 3 ஃபேஸஸ் சார்ந்து தான் மார்க்கெட்டோட என்டையர் சைக்கிளுமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்ப எனக்கு மார்க்கெட் இஃப் இன் கேஸ் இது வந்து அப்சைடு போகுது, தட் மீன்ஸ் அப்சைட் டிராவல் ஆகுது அப்படின்னா எந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து அந்த சைக்கிளிக் நேச்சர் வந்து ஆப்போசிட்டா போக போகுது அப்படின்றது எனக்கு தெரியணும். ஓகேங்களா? இதோட சைக்கிளிக் நேச்சர்ன்றதுனால இது டைரக்டா எப்பயுமே மேல் நோக்கியே டிராவல் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ ஒரு ஒரு ஃபேஸ் ஆஃப் டைம்ல அதோட நேச்சர் வந்து மாறும். அதோட ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் பண்ணும். அப்படி சேஞ்ச் பண்றப்ப ஸோ எந்த பாயிண்ட்ல இருந்து அதோட ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்றத ஐடென்டிஃபை ஐடென்டிஃபை பண்றது தான் உங்களுக்கு நம்ம வந்து இண்டிகேட் பண்ணி காட்டுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மேல இருக்கிற டாப் மோஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா புல் ட்ராப் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? புல் ட்ராப் அப்படின்னா அந்த இடத்துல அதிகமான செல் ஆர்டர்ஸ் வருது. அந்த இடத்துல யார் பாதிப்படைகிறாங்க அப்படின்னா புல்லிஷ் பிளேயர் வந்து பாதிப்படைகிறாங்க. ஸோ அதனால நம்ம அந்த இடத்துல வந்து புல் ட்ராப் அப்படின்னு இண்டிகேட் பண்ணி காட்டுறோம். ஸோ அந்த புல் ட்ராப் இண்டிகேட் பண்ண உடனே நம்ம டைரக்டா ஒரு செல் ஆர்டர் எடுத்துருவோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இஃப் இன் கேஸ் அந்த புல் ட்ராப் வந்து நம்மளுக்கு ஃபேவரா போச்சு அப்படின்னா நம்ம வந்து செல் ஆர்டர் எடுப்போம். சப்போஸ் நம்மளுக்கு ஃபேவரா போகாத பட்சத்துல தட் மீன்ஸ் புல் ட்ராப் வந்து எனக்கு ஃபேவரா போகல அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு வந்து பை ஆர்டர் தான் எடுப்போம். அந்த பை ஆர்டர் எடுக்கிறது ஏன் எடுக்கணும் அப்படின்றதுக்கான இண்டிகேஷனும் நம்ம வந்து இன்டிமேட் பண்ணி காட்டிடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து புல் ட்ராப் அப்படின்னு வருது. வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நான் ஏன் பை எடுக்கணும், நான் ஏன் செல் எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேஷன் வந்து நம்ம காட்டிடுறோம். தட் மீன்ஸ் மார்க்கெட்ல எய்தர் 2 ரியாக்ஷன் நடக்கலாம். ஒன்று எனக்கு ஃபேவரா போச்சு அப்படின்னா நான் செல் எடுப்பேன். சப்போஸ் எனக்கு ஃபேவரா போகலைன்னா அந்த இடத்துல நான் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ண மாட்டேன். அந்த இடத்துலயும் ஒரு சின்னதா ஒரு ப்ளே வந்து பண்றேன். தட் மீன்ஸ் சின்னதா ஒரு ட்ரேட் வந்து நான் அங்க எக்ஸிக்யூட் பண்றேன். அப்படி இருக்கிறப்ப இந்த புல் ட்ராப் வந்து எனக்கு பாசிட்டிவா போனாலும் நான் ட்ரேட் எடுப்பேன், நெகட்டிவா போனாலும் நான் வந்து ட்ரேட் எடுப்பேன். ஸோ இந்த விஷயம்தான் நம்ம வந்து இங்க ரூல்ஸா வந்து கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ அது எப்படி புல் ட்ராப் சம்பந்தமா நேற்று வந்து டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கு சினாரியோல வந்து நம்ம பியர் ட்ராப் பார்ப்போம். பியர் ட்ராப் பொறுத்த வரைக்கும் ஒரு மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிட்டே இருக்கு. ஓகேங்களா? ஃபால் ஆகுற மார்க்கெட்ல நம்ம மேஜரா என்ன பண்ணுவோம்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ரீசெண்டா ஒரு 2 months முன்னாடி ஈரான் அண்ட் யூஎஸ்க்கு வார் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து நிறைய பேர் என்ன சொன்னாங்க, மார்க்கெட் வந்து 20,000க்கு கீழே போகும், மார்க்கெட் வந்து ரொம்ப ஃபால் ஆகும், 20,000க்கு கீழே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு சிலவங்க இல்ல இன்னும் 18,000 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப இந்த வேல்யூலாம் எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா இதெல்லாம் தான் பாட்டம். ஓகேங்களா? ஸோ பாட்டம் அப்படின்னா இந்த வேல்யூல இருந்து மார்க்கெட் அகைன் அப்சைட் போறதுக்கான ப்ராபிலிட்டி இருக்கு. அப்சைட்னா இந்த வேல்யூல இருந்து மேக்சிமம் மேல போறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்றத அவங்க மல்டிபிள் அனாலிசிஸ் பண்ணி இந்த விஷயத்த வந்து நம்மளுக்கு எக்ஸ்போஸ் பண்றாங்க. அப்படி இருக்கப்ப இந்த பாட்டம் ஐடென்டிஃபை பண்றது எப்படின்னா ஒரு எப்படி சொல்றது, ஒரு வாட்டர் ஃபால் மேல இருந்து டாப்ல இருந்து ஃபால் ஆகுது அப்படின்னா
ஒரு பாட்டம், தட் மீன்ஸ் கீழே ஒரு பேஸ்மெண்ட்னு ஒன்று இருக்கணும். தட் மீன்ஸ் ஒரு ஆஹ், தடுப்புன்னு ஒன்று இருக்கணும். அப்படி தடுப்பு இருந்தாதான் அந்த இடத்துல இருந்து அது வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல, தட் மீன்ஸ் அந்த பாறையில பட்டு தண்ணியில் என்ன ஆகும், ஸ்கேட்டர் ஆகும். சேம் அதே தான், உங்களுக்கு ஒரு பாட்டம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா தான் மார்க்கெட் வந்து எந்த சைட் டைரக்ஷன் போகுது அப்படின்றத நம்மளால டிசைட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த இடத்த தான் நம்ம எப்படி இண்டிகேட் பண்ணி காட்டுறோம் அப்படின்னா பியர் ட்ராப் அப்படின்னு இண்டிகேட் பண்ணி காட்டுறோம். ஓகே, இப்போ மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்றது நம்ம மல்டிபிள் வேல நம்ம சொல்லிடலாம். மூவிங் ஆவரேஜ் போட்டு மூவிங் ஆவரேஜுக்கு கீழே இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. அதே மாதிரி ஆர்எஸ்ஐ, மேக்டி, இது மாதிரி மல்டிபிள் வழியில மார்க்கெட் வந்து டவுன்ல தான் இருக்கு அப்படின்றத நம்ம ஈஸியா வந்து கணிச்சிடலாம். பட் மார்க்கெட் பாட்டம், இந்த இந்த பர்டிகுலர் பாட்டம்ல இருந்து மேல போகுது அப்படின்றத நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு சப்போர்ட், அது இல்லாம ஃபிபனாக்கி லெவல்ஸ் வரைவோம், இல்ல பிவோட் பாயிண்ட்ஸ் சார்ந்து எடுப்போம், இல்ல நேரோ சிபிஆர் ஃபார்ம் ஆயிருக்கான்றத பார்ப்போம். இது மாதிரி மல்டிபிள் அனாலிசிஸ் வந்து நம்ம பண்ணுவோம். அப்படி பண்ணி இந்த இடத்துல எனக்கு ஒரு பாட்டம் ஐடென்டிஃபை ஆகுதா, கரெக்டா கிடைக்குமான்னு பாத்தீங்கன்னா அது 50-50 ப்ராபபிலிட்டி தான். ஓகேங்களா? ஸோ இது எய்தர் நமக்கு ஃபேவரா போகலாம், அப்படி இல்லைன்னா நமக்கு நெகட்டிவாகவும் போகலாம். அப்படி நெகட்டிவா போச்சுன்னா நம்ம என்ன ஆகும், நம்ம மைண்ட் வந்து எப்படி சொல்றது, ஆஹ் இன்னும் அந்த எப்படி சொல் ஆவரேஜ் பண்ணலாமா, இல்ல பொசிஷனை கூட்டலாமா, இல்ல லாட் சைஸ், தட் மீன்ஸ் லாட் சைஸ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணி இன்னும் அது ப்ராஃபிட்டபிளா எப்படி மாத்தணும் அப்படின்னு நினைக்கும். ஆனா அந்த இடத்துல ஒரு பாட்டமா ஐடென்டிஃபை பண்ணிட்டு அந்த இடத்துல ரூல்ஸையும் நான் அப்ளை பண்றேன் அப்படின்னா, இப்ப நான் சொன்ன மல்டிபிள் விஷயம் வந்து உங்க மைண்ட் வந்து எலிமினேட் ஆயிடும். உங்க மைண்ட் வந்து கிளாரிட்டி ஆயிடும். உங்க மைண்ட் கிளாரிட்டி ஆயிட்டு அந்த இடத்துல நம்ம எய்தர் ஏதாச்சும் ஒரு ரூல்ஸ் அப்ளை பண்றோம் அப்படின்னா அந்த அந்த பாட்டமை சார்ந்து நடக்கிற மல்டிபிள் டிசிஷன் வந்து அந்த இடத்துல வந்து குறையுது. தட் மீன்ஸ் அந்த இடத்துல இப்ப நம்ம கிளைண்ட் யூஸ் பண்றாங்க நம்ம ப்ராடக்ட் அப்படின்னா அவங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்க மாட்டாங்க. ஓகேங்களா? அது மாதிரி மேஜரா இது வந்து ஒரு சப்போர்ட் ஜோனா அப்படின்றதையும் பார்க்க மாட்டாங்க. அது இல்லாம மேஜரா இந்த இடத்துல அதிகமான புட் ரைட்டர்ஸ் வந்து பில்ட் ஆயிருக்காங்களா அப்படின்றத பார்க்க மாட்டாங்க. சேஞ்ச் இன் ஓஐ கால் ரைட்டர்ஸ் வந்து வெளியே போயிருக்காங்களா அப்படின்றத பார்க்க மாட்டாங்க. பிசிஆர் மேல இருக்கா, ஒன்னுக்கு மேல இருக்கா, இல்ல 0.8 கீழே இருக்கா அப்படின்றதையும் பார்க்க மாட்டாங்க. ஸோ இது மாதிரி எல்லா விஷயத்தையும் நான் இங்க ரெடியூஸ் பண்ண அவங்களோட டிசிஷன் வந்து ரொம்ப 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 ஸ்ட்ராங் ஆயிடும். ஓகேங்களா? டிசிஷன் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா அவங்க ட்ரேடு வந்து கிளாரிட்டியா எடுப்பாங்க. அதே சமயம் அந்த இடத்துல எந்த ஒரு பதட்டமும் இருக்காது அவங்க கிட்ட. பதட்டம் இல்லை அப்படின்னாவே நான் 2 நாள் முன்னாடி ஒரு போல் போட்டிருந்தேன் நம்ம குரூப்ல பாத்தீங்கன்னா ஒரு 10 to 12 மெம்பர்ஸ் கிட்ட ஓட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, ப்ராஃபிட்டை தாண்டி எமோஷனா மார்க்கெட்ல நான் ஃப்ரீயா இருக்கேன், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் தான் எந்த ஒரு கம்யூனிட்டியிலும் நம்ம ட்ரேட் பண்றோம், கத்துக்கிறோம், ஒரு கான்செப்டை கத்துக்கிறோம்னா அந்த எமோஷன் ஸ்டெபிலிட்டின்றது தான் மெயினான விஷயம். ஓகேங்களா? ஸோ ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஏஜ் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜி எடுத்து ரொம்ப நாள் ஹோல்ட் பண்ணுவாங்க, 1 மந்த் 1 வீக். பட் அது எல்லாராலையும் அடாப்ட் பண்ணிக்க முடியுமா, பிகினர் டு ப்ரொஃபஷனல் எல்லாராலையும் அடாப்ட் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். பிகினர் என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன லாஸ் வந்த உடனே அதை புக் பண்ணிட்டு அடுத்த ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து ஸ்விட்ச் ஆயிடுவாங்க. இதே ப்ரொஃபஷனல்னா ஒரு அளவுக்கு ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி இப்ப நம்ம மேக் பண்ணிக்கிற இந்த ப்ராடக்ட்னால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, ஈவன் பிகினரா இருந்தாலும் இல்ல ப்ரொஃபஷனலா இருந்தாலும் அந்த ரூல்ஸை பர்ஃபெக்டா பண்றாங்க அப்படின்னா அவங்களால எமோஷன் ஸ்டெபிலிட்டி வந்து அட்டைன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல ஸ்டா மார்க்கெட்ல 2 விஷயம் நடக்கும். ஒன்று நம்ம டார்கெட் வந்து ஹிட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வந்து என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகும். ஓகேங்களா? இந்த 2 விஷயம். ஸோ இந்த 2 விஷயத்தை அக்செப்ட் பண்ற மைண்ட் செட் வந்து நமக்கு வரணும். ஓகேங்களா? அது எப்போ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ரூல்ஸ் ஒரு பர்டிகுலர் பாட்டம் ஐடென்டிஃபை பண்றப்ப அந்த இடத்துல ரூல்ஸை நீங்க அப்ளை பண்றப்பதான் அந்த மைண்ட் செட் வந்து நமக்கு வரும். ஸோ அப்ப நம்ம எல்லா விஷயத்தையுமே ரெடியூஸ் பண்ணிட்டு ப்ராப்பரான ரூல்ஸ் இந்த இடத்துல கொடுக்குறப்ப நம்மளோட ட்ரேட் வந்து 100% கிளாரிட்டியா இருக்கும். ஓகேங்களா? கிளாரிட்டியா இருந்துச்சுனாவே நம்ம எந்த ஒரு ஆப்போசிட்டான சாரி தட் மீன்ஸ் நெகட்டிவான விஷயத்துக்கும் பாத்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ண மாட்டோம் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ அதை தான் நான் ட்ரேடிங்ல வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறது. ப்ராஃபிட்டை தாண்டி எனக்கு ப்ராஃபிட் வந்து செகண்டரி. ஓகேங்களா? ப்ராஃபிட் வந்து இன்னைக்கு மேக் பண்ணலாம், இல்லை ஒரு 5 வருஷம் கழிச்சு கூட நான் மேக் பண்ணலாம். பட் ஒரு எமோஷன் ஸ்டெபிலிட்டி, ஒரு கோர் ஃபவுண்டேஷன் சொல்றாங்கல்ல ட்ரேடிங்ல,
ஸோ அது வந்து எமோஷன் ஸ்டெபிலிட்டி. அதை சார்ந்துதான் சைக்காலஜி சொல்லுவாங்க, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே அதை சார்ந்து தான் அடங்கும். ஒரு ஹியூமனோட எமோஷனை பேஸ் பண்ணி தான் ஒரு ஒரு கேண்டலோட மூமெண்ட்டுமே இருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும். பையா இருந்தாலும் செல்லா இருந்தாலும் ஹியூமனோட எமோஷனோட ரெஃப்ளெக்ஷன் தான் கேண்டல்ல வந்து இண்டிகேஷனா தெரியுது. அப்படி இருக்கிறப்ப அந்த ஆரம்ப புள்ளியை நீங்க ஃபைன் டியூன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால ரொம்ப நாளைக்கு மார்க்கெட்ல வந்து சஸ்டைன் பண்ண முடியும். உங்க கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு சஸ்டைன் பண்ண முடியும். ஓகேங்களா? இல்ல நான் அந்த கோர் ஃபவுண்டேஷனை நான் ஸ்ட்ராங் பண்ணாம நான் ட்ரேட் பண்றேன். நான் ஒவ்வொரு நாளும் மேனுவலா அனலைஸ் பண்ணி லெவல் பேஸ்டு ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கேன். இந்த லெவல்ல கேண்டில் வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி எடுப்பேன். 1 மினிட் வச்சு பண்றேன், 3 மினிட் வச்சு பண்றேன்னா பண்ணலாம். பட் அது எல்லாராலையும் அடாப்ட் பண்ணி பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கேள்விக்குறிதான். ஓகேங்களா? அப்ப எல்லாருக்கும் ஒரு பொதுவா ஒரு மாடல் இருக்கணும். அது எமோஷனும் கட் டவுன் பண்ணணும். அது இல்லாம அக்யூரேசியும் அதிகமா இருக்கணும். அப்படின்றப்ப நம்ம ப்ராடக்ட் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்ப ஓகே, நான் பாட்டம் சொல்லிட்டேன். ஸோ இது எப்படி நான் ஐடென்டிஃபை பண்றதுன்னு கேட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு டிடெக்ட் பண்ணி சொல்லிடும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்த இடம் வந்து ஒரு பியர் ட்ராப் அப்படின்னு இண்டிகேட் ஆகுது அப்படின்னா ஸோ அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து அப்சைடு போகுது அப்படின்னு அர்த்தம். தட் மீன்ஸ் அந்த இடத்துல பையர்ஸ் வந்து ஸ்டெப் இன் ஆயிட்டாங்க. பியரிஷ் பிளேயரை ட்ராப் பண்ணிட்டு அந்த இடத்துக்குள்ளார பையர்ஸ் வந்து உள்ள நுழையிறாங்கன்னு அர்த்தம். அப்ப பையர்ஸ் உள்ள நுழையிறாங்கன்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? செல் ஆர்டர் இருந்துச்சு, ஆல்ரெடி நான் செல் ஆர்டர் எடுத்திருந்தேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? கட் பண்ணிப்பேன். கட் பண்ணிட்டு ஒன்ஸ் அந்த பியர் ட்ராப் வந்த உடனே நம்ம ஒரு கிரீன் ஜோன் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? அந்த பியர் ட்ராப் கேண்டலோட ஐயன் லோவை சார்ந்து ஒரு கிரீன் ஜோன் மாதிரி உங்களுக்கு இண்டிகேட் ஆகும். ஓகேங்களா? அந்த ஜோன் வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கும். ஓகேங்களா? அந்த ஜோனுக்குள்ளலாம் பாத்தீங்கன்னா அதிகமான பையார்டர்ஸ் வந்து உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அதிகமான பையார்டர்ஸ் வந்து உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் மல்டிபிள் டைம்ஸ் பாத்தீங்கன்னா நான் குரூப்ல போட்டிருப்பேன். ஜோன் ரிஜெக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டேல எப்பெல்லாம் மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ள உட்காருதோ அப்ப மல்டிபிள் டைம்ஸ் ரிஜெக்ஷன் பார்ப்பீங்க பையர் சைட்ல இருந்து. ரிஜெக்ஷன்னா என்ன? மார்க்கெட்டை அவன் டைரக்ஷன்ல கொண்டு போறான். அப்ப எல்லா கேண்டலும் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். மேல இருக்கும், கீழே பாத்தீங்கன்னா பெரிய விக்கா இருக்கும். அப்படியே இந்த ஜோனுக்குள்ள வர கேண்டல் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய விக்கா இருக்கும். அப்ப என்னன்னா இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமான ஆர்டர்ஸை வந்து கலெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட்டை அப்சைட் கொண்டு போறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப பியர் ட்ராப் வந்த உடனே நான் என்ன பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் இங்க நெக்ஸ்ட் ஒரு இண்டிகேஷன் வேலிட் பை அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் வரும். வேலிட் பை அப்படின்னா என்னன்னா மார்க்கெட் எனக்கு ஃபேவரா போகுது. தட் மீன்ஸ் மார்க்கெட் வந்து எனக்கு ஃபேவரா போகுது அப்படின்றதுனால எனக்கு வந்து வேலிட் பை அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் வரும். அது எப்போ வரும் அப்படின்னா இந்த மேல இருக்கிற ஹையஸ்ட் பாயிண்ட்டை தாண்டி ஒரு கேண்டல் வெளியே க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து எனக்கு வேலிட் பை அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் வரும். ஸோ இப்போ டவுட் வரும், பியர் ட்ராப் வந்து அடுத்த கேண்டல்லே வந்துருமா சார், இல்ல 3வது கேண்டல்ல வருமா, 4வது கேண்டல் வருமானா? அது எப்ப வேணா வரலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக நீங்க மானிட்டர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம அதுக்கு தான் நம்ம இந்த செட் ஆஃப் டேஷ்போர்டு வந்து கொடுத்துட்டோம். இப்ப எந்தெந்த ஸ்டாக்ஸ்ல வேலிட் பை வந்திருக்கு, எந்தெந்த இண்டெக்ஸ்ல வேலிட் பை இல்ல வேலிட் செல் எது இதுல வந்திருக்கு அப்படின்றத நீங்க இங்க ஃபில்டர் பண்ணி பாத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து மானிட்டர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. டைரக்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க வந்து இண்டிகேட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இப்ப ஓகே, ஸோ இப்ப வேலிட் செல் எந்தெந்த ஸ்டாக்ஸ்ல வந்திருக்கு, எந்தெந்த இண்டெக்ஸ்ல வந்திருக்கு அப்படின்றத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் வேலிட் பை வந்து அடுத்த கேண்டல்லே வருது, விபி அப்படின்னு வருது. விபி எப்ப வரும் அப்படின்னா அந்த கேண்டில் க்ளோஸ்ல தான் வரும். ஓகேங்களா? ஸோ மொமெண்டம் என்ட்ரி பொறுத்த வரைக்கும் கேண்டலோட ஓப்பன்ல சிக்னல்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். அதே மாதிரி ட்ராப் என்ட்ரி பொறுத்த வரைக்கும் கேண்டலோட க்ளோஸ்ல தான் வரும். ஓகேங்களா? அடுத்து க்ளோஸ்ல வந்ததுக்கு அப்புறம் அடுத்த கேண்டல்ல தான் நம்ம வந்து என்ட்ரி எடுப்போம். அது எப்போ வருதோ அந்த விபி வந்ததுக்கு அப்புறம் அடுத்த கேண்டல்ல நம்ம டைரக்டா போயிட்டு ஒரு பை ஆர்டர் வந்து எடுத்துரும். ஓகேங்களா? ஸோ அந்த பை ஆர்டர் எடுத்ததுக்கு அப்புறம் நம்மளோட டார்கெட் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா மேல ஒரு டேபிள் வந்து டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேல இங்க ரைட் ஹேண்ட் கார்னர்ல பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த டேபிள்ல அதோட டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே இங்க அப்டேட் ஆயிடும். ஸோ ஸோ ஒரு சில இப்ப ஸ்டாக்ஸுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா நீங்க அதுல காட்டுற இந்த டேபிள்ல காட்டுற டார்கெட் ஸ்டாப் லாஸ் நீங்க ஃபாலோ பண்ணலாம். இண்டெக்ஸுக்கு நான் மேக்ஸிமம் சஜஸ்ட் பண்றது ஒரு ப்ரீமியம் பேஸ்டு ஸ்டாப் லாஸ், ப்ரீமியம் பேஸ்டு டார்கெட்.
ஸோ அது எவ்வளோ வைக்கணும், எவ்வளோ எப்படி சொல்றது, எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத நான் குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஒரு ஒரு இண்டெக்ஸுக்கும் எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வைக்கணும். இப்போ ஒரு என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னா அதுல நம்ம இந்த டார்கெட் மேக்ஸிமம் ஃபாலோ பண்ண வேணாம். இண்டெக்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க பிரீமியம் பேஸ்டு டார்கெட், பிரீமியம் பேஸ்டு ஸ்டாப் லாஸ் வைக்கிற பட்சத்துல கொஞ்சம் உங்களுக்கு நல்லாவே ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்டாக்ஸுக்கெல்லாம் இந்த ஸ்டாக்ஸ் அண்ட் கமாடிட்டிக்கெல்லாம் இந்த டேபிள்ல கொடுத்துருக்கிற வேல்யூஸை வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஓகே, வேலிட் பை வந்துருச்சு. நான் அடுத்த கேண்டல்ல வந்து பை பண்ணிட்டேன். ஓகேங்களா? பை பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த டார்கெட் ஸ்டாப் லாஸ் அந்த டேபிள் அப்டேட் ஆயிடுச்சு. ஸ்டாப் லாஸ் பொறுத்த வரைக்கும் சிம்பிள். என்னன்னா அந்த பியர் ட்ராப் கேண்டலோட லோயஸ்ட் பாயிண்ட் தான் உங்களோட எஸ்எல். அந்த கேண்டல் சப்போஸ் அந்த பியர் ட்ராப் கேண்டலோட லோயஸ்ட் பாயிண்ட் என்ன இருக்கோ அதுதான் உங்களோட எஸ்எல்லா நீங்க மெயின்டைன் பண்ணணும். ஏன் அது வந்து எஸ்எல்னா எப்பயுமே இந்த ஜோனுக்குள்ள பாத்தீங்கன்னா பை ஆர்டர்ஸ் இருக்கும். மேக்சிமம் நம்மளோட டிஃபைன்டு எஸ்எல்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லதா இருக்கும். அதனாலதான் அதோட லோவஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம எஸ்எல்ஆ இங்க மெயின்டைன் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இப்ப இதை தாண்டி நெக்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே, எனக்கு வேலிட் பை அப்படின்னு வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்டா இந்த டேஷ்போர்ட்ல நீங்க பார்க்கலாம், இல்ல மொபைல் அப்ளிகேஷன் இருக்கு அதுலயும் நீங்க பார்க்கலாம். பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி என்ட்ரி வந்து நீங்க எடுத்துக்கலாம். என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வேலிட் பை வந்து உங்களுக்கு டார்கெட் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணீங்க, அந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த என்ட்ரிக்காக வெயிட் பண்ணீங்க. சப்போஸ் ஒரு சில டைம்ல இந்த வேலிட் பை கொடுத்துருக்கு பட் எனக்கு டார்கெட் வந்து ஹிட் ஆகல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் செல் அப்படின்ற ஒரு இண்டிகேஷன் வருதான்னு பார்க்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு கீழே பாத்தீங்கன்னா எனக்கு பியர் ட்ராப் அப்படின்னு ஒரு கிரீன் ஜோன் ஒன்று இண்டிகேட் ஆகுது. ஒரு கேண்டில், தட் மீன்ஸ் ஒரு கேண்டல்ல வந்து எனக்கு இண்டிகேட் ஆகுது. ஓகே, இந்த கேண்டல்ல இண்டிகேட் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு வேலிட் பை நான் எடுத்துட்டேன். அடுத்த கேண்டல்ல எனக்கு வேலிட் பை வந்திருக்கு. நான் வந்து ஒரு ட்ரேட் வந்து நான் எப்படி சொல்றது, ட்ரேட் வந்து எடுத்துட்டேன், பை ட்ரேட் வந்து எடுத்துட்டேன் அடுத்த கேண்டல்ல. என்னோட டார்கெட் நான் இங்க மேல போட்டிருக்கேன். பட் எனக்கு வந்து ஹிட் ஆகாம மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகுது. ரிவர்ஸ் ஆகி திருப்பி இந்த ஜோனுக்குள்ள வந்து திருப்பி ஒரு கேண்டல் வந்து உள்ள க்ளோஸ் வைக்கிறப்ப நமக்கு என்ன இண்டிகேஷன் வரும் அப்படின்னா ஆர்எஸ் அப்படின்னு வரும். தட் மீன்ஸ் என்னன்னா மார்க்கெட் வந்து என்னோட எக்ஸ்பெக்டட் டைரக்ஷன் போகாம ரிவர்ஸ் ஆகுது. தட் மீன்ஸ் மார்க்கெட் வந்து எக்ஸ்பெக்டட் டைரக்ஷன் போகாம ரிவர்ஸ், தட் மீன்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகுது அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் வந்து காட்டுது. அப்படி காட்டுறப்ப மேக்சிமம் நீங்க ஒரு மினிமல் லாஸ்ல வந்து இந்த பொசிஷனை கட் பண்ணிட்டு, பை பொசிஷனை கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த ரிவர்சல் டைரக்ஷன்ல ஒரு செல் ட்ரேட் வந்து எடுக்கணும். ஓகேங்களா? ரிவர்சல் டைரக்ஷன்ல ஒரு செல் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா நீங்க இனிஷியலா ஃபேஸ் பண்ண இந்த பை பண்ண லாஸை வந்து இந்த செகண்ட் ட்ரேட்ல வந்து உங்களால கவர் பண்ண முடியும். ஸோ இதுல ஒரு டவுட் வரும், எல்லா ரிவர்சலுக்குமே நான் முக்கியத்துவம் தரணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ எந்தெந்த ரிவர்சலுக்கு வந்து இந்த ட்ராப்போட ரேஞ்ச் வந்து நீங்க நோட்டிஃபை பண்ணுங்க. இந்த ட்ராப்போட ரேஞ்ச் வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நீங்க ரிவர்சலுக்கு வந்து முக்கியத்துவம் தாங்க. சப்போஸ் இந்த ட்ராப்போட ரேஞ்ச் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னா நீங்க இந்த விபி பொசிஷன் எடுத்தீங்கல்ல அதை வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. ஈவன் தோ உங்களுக்கு ஆர்எஸ் அப்படின்னு இண்டிகேஷன் காட்டினாலும். ஓகேங்களா? சப்போஸ் நீங்க ஒரு ட்ரேட் எடுத்துட்டீங்க, விவி ட்ரேட் எடுத்துட்டு பை ட்ரேட் எடுத்துட்டீங்க, பட் இந்த ரேஞ்ச் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கு அப்படின்னா இந்த ரிவர்சல் காட்டினாலும் நீங்க எடுத்த பை பொசிஷன் படி அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. உங்களோட ஸ்டாப் லாஸ் என்னவா இருக்கணும், இதோட லோயஸ்ட் பாயிண்ட் தான் உங்களோட ஸ்டாப் லாஸா இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு இதோட ரேஞ்ச் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, இந்த ட்ராப்போட ரேஞ்ச் ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னா நீங்க இந்த ரிவர்சல் வந்த உடனே இந்த பை பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு செல் சைட் டைரக்ஷனுக்கு மாறிடுங்க. ஓகேங்களா? செல் சைட் டைரக்ஷனுக்கு நம்ம மாறிடலாம். இதுதான் நேத்து வந்து நான் புல் டிராப்புக்கு இந்த கான்செப்ட் தான் சொல்லியிருப்பேன். நிஃப்டி 50ல பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற அந்த சேம் கான்செப்ட் இப்போ கிரியேட் ஆகிட்டு இருக்கு சார். மேபி எக்ஸாம்பிளுக்கு நீங்க எடுக்கலாம். ஓகே சார், ஓகே. ஸோ இப்போ நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் நமக்கு 5 minutes டைம் ஃப்ரேமும் நம்ம ரெஃபர் பண்ணுவோம் ஒன்லி ஃபார் ட்ராப் என்ட்ரி. இதுல மொமெண்டம் என்ட்ரியும் வரும். மொமெண்டம் என்ட்ரி பொறுத்த வரைக்கும் B/CE S/P அப்படின்னு இண்டிகேஷன் காட்டும். ஸோ அந்த என்ட்ரி வந்து நம்ம 5 minutesல இருந்துச்சு அப்படின்னா நம்ம அவாய்ட் பண்ணுவோம்.
நீங்க செட்டிங்ஸ்ல போயிட்டு 5 மினிட்ஸ் சார்ட் பாக்குறீங்க அப்படின்னா அந்த B/E/P வந்து டிசேபிள் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன்ஸ் இதுல வராது. ஸோ இப்போ லைவ்ல பாக்குறப்ப நம்மளுக்கு நேற்று புல் ட்ராப் அப்படின்றது 5 மினிட்ஸ்ல இண்டிகேட் ஆயிருக்கு. ஸோ அது மாதிரி நமக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா வேலிட் செல் கொடுத்து ஒரு சின்னதா ஒரு கேப் டவுன்ல வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட டார்கெட் 40 பாயிண்ட்ஸ்ன்றது நம்ம ப்ரீமியம்ல வந்து டார்கெட்டா வச்சிருப்போம். ஓரளவுக்கு நம்ம அட்மோஸ்ட் 40 பாயிண்ட்ஸ்ன்றது நம்மளுக்கு கவர் ஆயிருக்கு. ஓகேங்களா? 40 பாயிண்ட் ப்ரீமியம்லன்றது நம்மளுக்கு கவர் ஆயிருக்கு. அது இல்லாம இந்த 2 டார்கெட்டும் பார்த்தீங்கன்னாவும் அச்சீவ் ஆயிருக்கு. ஓகேங்களா? விஎஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருப்போம், அடுத்த கேண்டல்ல தட் மீன்ஸ் 9:20க்கு நான் டைரக்டா போயிட்டு ஒரு செல் ஆர்டர் வந்து எடுத்திருப்பேன். என்ன ஸ்ட்ரைக் எடுத்திருப்பேன் அப்படின்னா நான் 0.8 டெல்டா நான் ப்ரிஃபர் பண்றேன். சப்போஸ் உங்களுக்கு மார்ஜின் கம்மியா இருக்கு, இல்ல நான் ஏடிஎம் நியர்பை எடுக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே. பட் ஓடிஎம் மேக்ஸிமம் சஜஸ்டபிள் இல்லை. ஏன்னா நீங்க பை பண்றதுனால ஓடிஎம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஹெவி மூவ்மெண்ட் இருந்தாதான் உங்களோட பிரீமியம் வந்து ஃபாஸ்டா ஷூட் அப் ஆகும். ஒரு கன்சாலிடேஷன்ல இருக்கு அப்படின்னா உங்களுக்கு பிரீமியம் அந்த அளவுக்கு மூவ்மெண்ட் இருக்காது. ஸோ அதனால உங்களுக்கு ஏடிஎம் இல்ல கொஞ்சம் நியர்பை இந்த மணி வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஸோ நாங்கள் 0.8 பொறுத்த வரைக்கும் அது இந்த மணில வரும். ஸோ அது 300 இருக்கு அப்படின்னா நீங்க 280 ஸ்டாப் லாஸ் வச்சுப்பீங்க. அதே மாதிரி 340 உங்களோட ப்ரீமியம்ல டார்கெட்டா இருக்கும். ஓகேங்களா? அப்படி டார்கெட் வைக்கிற பட்சத்துல ஃபர்ஸ்ட் இது வந்து நம்மளுக்கு ரீச் ஆயிருக்கும். ரீச் ஆனதுக்கு அப்புறம் இப்ப கொஸ்டின் வரும், எப்ப சார் நான் எக்ஸிட் ஆகலாம், மார்க்கெட் வந்து எப்ப ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாத்தீங்கன்னா எனக்கு பிகர் ட்ராப் அப்படின்றத 10:25க்கு இண்டிகேட் ஆயிருக்கு. அப்படின்னா மார்க்கெட்ல ஒரு பையிங் ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகுது. இது வந்து ஒரு சப்போர்ட் இல்ல ஒரு பாட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்ப இந்த இடத்துலதான் நம்ம செல் பொசிஷனை மேபி நம்ம டார்கெட் ஹிட் ஆயிருந்துச்சு அப்படின்னா முன்னாடியே கட் பண்ணிருப்போம். சப்போஸ் எனக்கு டார்கெட் ஹிட் ஆகல அப்படின்னா மேபி நம்ம 10:25க்கு எவ்வளவு ப்ராஃபிட் இருக்கோ அதை புக் பண்ணிட்டு வெளியே வரலாம். இது ஒரு மெத்தடு. சப்போஸ் நான் இன்னும் கன்சர்வேட்டிவா இருக்கேன். கன்சர்வேட்டிவ்னா எனக்கு அந்த எப்படி சொல்றது, நான் லாஸும் ப்ராஃபிட்டும் நான் டிஃபைன்டா வச்சுட்டேன். அப்படி இருந்தாலும் நான் அடுத்த வேலிட் பை வர வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு ஒரு சில ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. அப்படின்னா இந்த பியர் ட்ராப் கொடுத்து வேலிட் பை அப்படின்ற ஒரு இண்டிகேஷன் வந்தா மட்டும் நீங்க வந்து இந்த செல் பொசிஷனை க்ளோஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா அப்பதான் மார்க்கெட்ல ஒரு அப்சைடுக்கான ஒரு டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகுது. சப்போஸ் இங்க பியர் ட்ராப் கொடுக்குது, பட் இஃப் இன் கேஸ் அந்த இடத்துல எனாஃப் பையிங் ப்ரெஷர் இல்லை அப்படின்னா என்ன ஆகும், மறுபடியும் ஆப்போசிட் செல்னு கொடுத்து டவுன் சைடே டிராவல் ஆக வாய்ப்பு இருக்கு. கரெக்டுங்களா? அப்படி இருக்கிறப்ப நீங்க நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப இங்க சாரி இந்த பாயிண்ட்ல வந்து நீங்க எடுத்திருப்பீங்க. சாரி எடுத்துட்டு ஓகே இந்த பாயிண்ட்ல வந்து எடுத்திருப்பீங்க. எடுத்துட்டு கரெக்டா இந்த பியர் ட்ராப் வரப்ப ஓகே. ஸோ இந்த கரெக்டா இந்த பாயிண்ட் வரப்ப நம்ம க்ளோஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வேலிட் பை வரப்ப நம்ம க்ளோஸ் பண்ணலாம். இல்ல ஏன் சொல்றேன்னா சப்போஸ் பியர் ட்ராப் கொடுத்துட்டு உங்களுக்கு ஆப்போசிட் செல் அப்படின்ற இண்டிகேஷனும் வரும். ஓகேங்களா? சப்போஸ் ஆப்போசிட் செல் அப்படின்ற இண்டிகேஷன் வந்துச்சுன்னா நீங்க மார்னிங் 9:30க்கு எடுத்த பொசிஷனை அப்படியே ஹோல்ட் பண்ணலாம். கரெக்டுங்களா? சொல்லுங்க சார். ஹலோ, லெஃப்ட் எடுங்க. இதுதான் லெஃப்ட். ஓகே சார் மியூட் போட்டுக்கோங்க கொஞ்சம். ஓகே. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க வந்து பையிங் ப்ரெஷரை பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் 10:25ல இருந்து நீங்க ஒரு கேண்டிலுமே கீழே வாட்ச் பண்ணுங்க. சார் கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்க. ஓகே. நீங்க கரெக்டா இந்த 10:25ல இருந்து ஒரு கேண்டிலுமே நீங்க வாட்ச் பண்ணலாம். அந்த இடத்துல எப்படி அந்த ஒரு கேண்டிலும் ரியாக்ட் பண்ணுது, எவ்வளவு பையிங் ப்ரெஷர் அங்க கிரியேட் ஆகுது அப்படின்றத இங்க பார்க்கலாம்.
இங்க நடந்தா ரெண்டு விஷயம் நடக்கணும். ஒண்ணு வேலிட் பை வருது அப்படின்னா அதுக்கு அடுத்த கேண்டல்ல நம்ம பை எடுக்கலாம். சப்போஸ் வேலிட் பை வரல அப்படின்னா என்ன ஆகும்னா ஆப்போசிட் செல் அப்படின்ற இண்டிகேஷன் வரும். அப்படின்னா என்ன ஆகுதுன்னா மார்க்கெட் வந்து ஏன்னா பையிங் ப்ரெஷர் இல்ல. ஸோ எக்ஸிஸ்டிங் டைரக்ஷன்லேயே வந்து மார்க்கெட் வந்து கண்டினியூ ஆகுது அப்படின்னு அர்த்தம். எக்ஸிஸ்டிங் டைரக்ஷன்லேயே கண்டினியூ ஆகுது அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா சப்போஸ் மார்க்கெட் வந்து இங்க விபி அப்படின்னு கொடுக்கல, ஓகேங்களா? விபி கொடுக்காம உங்களுக்கு ஓகே மார்க்கெட்ல விபி கொடுக்காம ஒரு நிமிஷம் இங்க பியர் ட்ராப் அப்படின்னு இண்டிகேட் ஆயிட்டு சப்போஸ் உங்களுக்கு மேல பிரேக் ஆகாம டவுன் சைடு வந்து டைரக்டா டவுன் சைடு வந்து பிரேக் ஆகுறா அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம்னா ஓஎஸ் அப்படின்னு இண்டிகேட் பண்ணுவோம். ஆப்போசிட் செல்னு அர்த்தம் ஓஎஸ்னா. அப்படின்னா என்னன்னா அடுத்த கேண்டல்ல நம்ம செல் எடுக்கணும்னு அர்த்தம், ஓகேங்களா? சப்போஸ் அந்த ஆப்போசிட் செல் எடுத்துட்டு நம்ம டவுன் சைடே போறோம் அப்படின்னா டார்கெட் எப்படி வச்சிருப்போம்னா கீழே ஒரு பாயிண்ட்டுக்கு தட் மீன்ஸ் டவுன் சைட்ல நம்ம டார்கெட் வச்சிருப்போம். ஸ்டாப் லாஸ்ன்றது இந்த ட்ராப்போட ஹையஸ்ட் பாயிண்ட் வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸா இருக்கும். சப்போஸ் ஆப்போசிட் செல் வந்துட்டு என்னோட டார்கெட் ஹிட் ஆகாம மறுபடியும் இந்த ஜோனுக்குள்ள வந்து உள்ள க்ளோஸ் பண்றானா இந்த இடத்துல ஆர்பி அப்படின்னு நம்ம இண்டிகேட் பண்றோம், ஓகேங்களா? ரிவர்ஸ் பை அப்படின்னு இண்டிகேட் பண்றோம். இதையும் நீங்க வந்து நிறைய இடத்துல பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பாக்குறப்ப நீங்க என்ன கன்ஃபியூஷனே ஆகக்கூடாது. இந்த இடத்துல எப்படி நீங்க ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த கேண்டலோட ரேஞ்ச் பாருங்க, இது சின்னதா இருக்கு அப்படின்னா இந்த ஆர்பிய நீங்க வந்து எப்படி சொல்றது கன்சிடர் பண்ண தேவையில்ல. ஆப்போசிட் செல்லிலே நீங்க வந்து ஹோல்ட் பண்ணலாம். கேண்டலோட ரேஞ்ச் வந்து ரொம்ப பெருசா இருக்கு, தட் மீன்ஸ் இந்த கேண்டலோட ரொம்ப பெருசா இருக்குன்னா அப்ப இந்த ஆப்போசிட் செல்லு நீங்க இந்த ஆர்பி வந்த உடனே நீங்க என்ன பண்றீங்க, கட் பண்ணிடுறீங்க. கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ரிவர்ஸ் பை டைரக்ஷன்ல எடுத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அப்சைட்ல டிராவல் ஆகும். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ண லாஸை வந்து செகண்ட் ட்ரேட்ல வந்து உங்களால கவர் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன அச்சீவ் பண்றோம் மெயினா பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டர் வந்து நெகட்டிவா போகுது, தட் மீன்ஸ் நெகட்டிவா போகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பொசிஷனை ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு அடுத்த ட்ரேடு கொஞ்ச நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஒரு half அன் அவர் இல்ல 1 hour கழிச்சு வேற ஏதாச்சும் பிரேக் அவுட் நடக்குதா இல்ல வேற ஏதாச்சும் ரிவர்சல் கிடைக்குதா அப்படின்றத பார்த்துட்டு இருப்போம். பட் இந்த இடத்துல நீங்க பொசிஷனை கட் பண்ணிட்டு இந்த ரிவர்ஸ் பை இண்டிகேஷன் எதுக்கு நம்ம காட்டுறோம் அப்படின்னா உங்களோட ஆர்டர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அது நெகட்டிவா போகுதுன்னா செகண்ட் ஆர்டர் வந்து உங்களுக்கு பாசிட்டிவா மாத்தி தர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு, ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்றதுக்கான இண்டிகேஷனை நம்ம இங்க கொடுத்துட்றோம். அப்படி கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா நீங்க முதல்ல ஃபேஸ் பண்ண லாஸ் வந்து உங்களால செகண்ட் ட்ரேட்லயே கவர் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டாப் டவுன் அப்ரோச் சொல்லுவாங்க. ஒரு இப்படி ஏ என்ற பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பி பாயிண்ட்டுக்கு வரீங்க. பி பாயிண்ட் வந்து நெகட்டிவா ஆச்சு அப்படின்னா சி பாயிண்ட்டுக்கு வரீங்க. சி பாயிண்ட் நெகட்டிவா ஆச்சுன்னா டி பாயிண்ட் வரீங்க. இது மாதிரி எல்லாமே ஒரு டாப் டவுன் அப்ரோச்ல ஒரு ரூல்ஸா நம்ம வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படி இருக்கிறப்ப நீங்க லாசஸ் ட்ரேடிங்ல என் கேபிட்டல் லாஸ் ஆகுது, எனக்கு எமோஷனா என்னால அணுக முடியல சார்ட்டை, ரொம்ப பதட்டமா இருக்கு சார்ட்டை பார்த்தாவே, இல்ல ரொம்ப நேரம் நான் சார்ட்டையே நான் பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னா இந்த சிஸ்டம் கண்டிப்பா உங்களுக்கு கை கொடுக்கும். இப்ப இப்ப பாத்தீங்கன்னா மேல பிரேக் பண்ணல, இப்ப கீழே பிரேக் பண்ணிட்டு வராங்க. ஸோ இப்ப நம்ம வந்து இந்த சார்ட்ல நான் இப்ப இந்த டூல வந்து நான் இப்ப ஹைட் பண்ணிடுறேன், ஓகேங்களா? இப்ப நான் வந்து ஹைட் பண்ணிடுறேன். இப்ப நான் என்ன பண்ணுவேன், இப்ப பிளைன் சார்ட் இருக்கு, நான் இப்ப என்னென்னலாம் அனலைஸ் பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா இது வந்து மேஜர் சப்போர்ட்டான்றத பார்ப்பேன், அது பிரேக் அவுட் நடக்குமான்றத பார்ப்பேன், இல்ல சாரி மேஜர் ரெசிஸ்டன்ஸா பார்ப்பேன், இல்ல மேஜர் சப்போர்ட் எங்க கிரியேட் ஆயிருக்கு, அது இல்லாம இங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இங்க இருந்து மேல போவாங்களா இல்ல கீழே வருவாங்களா, எதுவுமே எனக்கு தெரியாது. அது எல்லாத்தையும் நான் எதை சார்ந்து பார்ப்பேன்னா மார்க்கெட்ல காமனா அவைலபிளா இருக்கிற எல்லா டேட்டா வச்சு பார்ப்பேன். அது பார்க்கறதுனால என்ன டிராபேக் அப்படின்னா நீங்க உங்களோட டிசிஷனை ஒரு பாயிண்ட்லயும் நீங்க ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மார்க்கெட்டுக்கு நீங்க ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் பெரிய பெரிய பிளேயர்ஸ் வந்து ஈஸியா லாபம் பார்க்க முடியும். நம்மளோட எமோஷனை தான் அவங்க காசா மாத்திட்டு இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அந்த எமோஷன் கிரியேட் ஆகிற ஏரியாவை எப்படி சொல்றது, எமோஷன் கிரியேட் ஆகிற ஏரியாவை நீங்க உங்க எப்படி சொல்றது உங்க ஈஸியா உங்க விசிபிள் ஜோனுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்ப எமோஷன் இந்த இடத்துல கிரியேட் ஆகுது, இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் கீழே விழுது அப்படின்றது இங்க காட்டிட்டேன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் உஷாராயிடுவீங்க, அந்த இடத்துல கொஞ்சம் காஷியஸ் ஆயிடுவீங்க. அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு பதட்டம் இருக்காது. சப்போஸ் இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் மேல போகும்னு சொன்னாரு ஆனா கீழே தானே வருது அப்படின்ட்டு நீங்க பதட்டம் ஆக மாட்டீங்க.
அப்ப கீழே வருதுன்னா என்ன சொல்லியிருக்காருன்றத நீங்க அந்த டாக்குமெண்ட்ல போய் பாப்பீங்க. அப்ப கீழே வருதுன்னா அங்க பையிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகல, ஆப்போசிட் செல் நடக்க போகுது, அப்ப நான் செல் டிசிஷன் வந்து எடுக்கணும். சப்போஸ் நான் ஆப்போசிட் செல் எடுத்துட்டேன், அப்ப எடுக்கிறப்ப எனக்கு மார்க்கெட் வந்து ஆப்போசிட் செல்லோட டார்கெட் அடிக்கல, வேற ஒரு டைரக்ஷன்ல போகுது, ரிவர்ஸ் டைரக்ஷன்ல போகுது. அப்ப ரிவர்ஸ் பை அப்படின்ற இண்டிகேஷன் வருதான்றத பாப்பீங்க. ரிவர்ஸ் பை வந்துச்சுன்னா அந்த பொசிஷனை கட் பண்ணிட்டு பை ட்ரேட் எடுப்பீங்க. அந்த பை ட்ரேட் எடுக்கணுமா வேணாமான்றத இந்த ரேஞ்சை வச்சு நீங்க டிசைட் பண்ணுவீங்க. ஸோ இப்படி சார்ட்டை நம்ம வேற ஒரு கண்ணோட்டத்துல பாக்குறோம். ஓகேங்களா? வேற ஒரு கண்ணோட்டத்துல பாக்குறப்ப உங்களுக்கு எமோஷன்ன்றது பெருசா அஃபெக்ட் ஆகாது. ஓகேங்களா? ஆஹ் அது எப்ப நீங்க ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளா ஆவீங்க அப்படின்னா மல்டிபிள் சார்ட்ஸ் நீங்க வாட்ச் பண்ணணும். ஓகேங்களா? நான் நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க. நான் அதர் கண்ட்ரி ஸ்டாக்ஸ் போட்டிருப்பேன், அதர் கண்ட்ரி இண்டெக்ஸ் எல்லாம் போட்டிருப்பேன். எதுக்கு போடுறேன்னா நம்மளோட டூல் எல்லா குளோபலா எல்லா மார்க்கெட்லயுமே அப்ளை பண்ண முடியும், எல்லாத்துலயுமே கரெக்டா ஒர்க் ஆகும். என்னன்னா நீங்க மல்டிபிள் சார்ட்ஸ் பாக்குறப்ப உங்களுக்கு சின்ன சின்ன நுணுக்கம்லாம் தெரியும், சின்ன சின்ன இன்ஸ் எல்லாம் உங்களுக்கே ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. ஏன்னா இந்த ப்ராடக்ட்டை நிறைய பேர் 1 இயரா டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க, 1 இயரா மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இப்ப என்ன நான் அணுகிறத தாண்டி அவங்க டிஃபரெண்ட் ஆங்கிள் அதை வியூ பண்ணி பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது கூட நீங்க எக்ஸிஸ்டிங் மெத்தட் வச்சிருந்தீங்கன்னா அதையும் அப்ளை பண்ணிக்கலாம். எதை பண்ணாலும் டிசிஷன் கம்மி பண்ணி எடுக்க பாருங்க. அது எடுத்துட்டீங்கன்னாவே உங்களால ஈஸியா ப்ராஃபிட்டபிளா மாத்திட முடியும். ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம ஆப்போசிட் செல் வந்து நமக்கு ஃபேவரா போலனா நம்ம இந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் பை அப்படின்ற இண்டிகேட் வருது. இண்டிகேட் வந்த உடனே நான் வந்து பை ஆர்டர் வந்து எடுப்பேன். பை ஆர்டர் எப்ப எடுப்பேன்? அடுத்த கேண்டல்ல தான் நான் போய் பை ஆர்டர் வந்து எடுப்பேன். ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் வைஸ் இப்ப நான் சொன்ன இந்த பியர் ட்ராப்புக்கு இவ்வளவுதான். ஸோ இதை தாண்டி புதுசா எதுவும் கிடையாது. வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம இந்த செஷன்ல வந்து கிளாரிஃபை பண்ணலாம். இப்ப நிப்டி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மார்னிங் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வேலிட் செல் கொடுத்துருக்கு. 9:20க்கு நம்ம ஒரு செல் என்ட்ரி எடுத்திருப்போம். நம்மளுக்கு 40 பாயிண்ட்ஸ் வந்து கவர் ஆயிருக்கும். ஸ்டில் நம்ம வந்து ஸ்டில் நம்ம செல் சைட்லயே ஹோல்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா வேலிட் பை வரல. சப்போஸ் ஒரு சிலவங்க இந்த பியர் ட்ராப் வந்த உடனே க்ளோஸ் பண்றவங்க இருந்தீங்கன்னா அதுவும் நல்லதுதான். இன்னைக்கே நம்ம எல்லா ப்ராஃபிட் அட்டைன் பண்ண போறது கிடையாது. கரெக்டுங்களா? நம்ம கேபிட்டலை ப்ரிசர்வ் பண்ணணும், அதுதான் மெயின் விஷயம். அப்படி இருக்கிறப்ப இந்த பியர் ட்ராப் வந்த உடனே க்ளோஸ் பண்ணீங்கனாலும் வெல் அண்ட் குட். இல்ல நான் வேலிட் பை வர வரைக்கும் ஹோல்ட் பண்றேன்னா அதுவும் நல்லதுதான். ஏன் சொல்றேன்னா ஒரு சில டைம் நம்மளுக்கு பியர் ட்ராப் கொடுத்து டவுன் சைடே போகுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அடிஷனல் ப்ராஃபிட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சார் டவுட் சார். சொல்லுங்க சார். சார் 9:30க்கு பி பிளஸ் ஷி வந்து அது எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா சார்? 15 மினிட்ஸ்ல. ஓகே சார், நான் இப்போ 15 மினிட்ஸ்ல நான் அந்த இண்டிகேஷன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். நான் இப்போ எனேபிள் பண்றேன். அதே மாதிரி இப்போ ஒன்று வந்திருக்கு சார், எடுக்கலாமா கூடாதா சார்? அது ஒரே நிமிஷம் சார். ஓகே. ஸோ இப்போ சார் சொன்னபடி பார்த்தீங்கன்னா எனக்கு 15 மினிட்ஸ் படி ஃபர்ஸ்ட் கேண்டல்ல எனக்கு ரிவர்சல் கொடுத்துருக்கு. ரிவர்சல்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்த கேண்டல்ல செல் என்ட்ரி போவோம். கரெக்டுங்களா? ஸோ அடுத்த கேண்டல்ல செல் என்ட்ரி போனோம் அப்படின்னா நமக்கு அதுவும் நம்மளுக்கு ப்ராஃபிட்டபிளா இருந்திருக்கும். பட் இப்போ சார் கேட்டது வந்து மொமெண்டம் என்ட்ரி பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மொமெண்டம் என்ட்ரில நம்ம என்ன எடுத்திருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா B/Cன்னு வந்திருக்கு. டார்க் ரெட் லைனுக்கு கீழே வந்திருக்கு. அந்த கேண்டலுக்கு மேலே எஸ்எம்சி கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, ரெட் கலர் எஸ்எம்சி கன்ஃபர்மேஷன். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணிருப்போம்னா யாராச்சும் ஆன்சர் பண்ணலாம். மொமெண்டம் என்ட்ரி கோ த்ரூ பண்ணுங்க. நெக்ஸ்ட் கேண்டில் ஸ்டார்டிங்ல நம்ம என்ட்ரி கரெக்ட் சார், கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் கேண்டல் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம செல் என்ட்ரி எடுத்திருப்போம். ஏன் செல் என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா இது வந்து சினாரியோ 4ல அப்ளை ஆகும். ஓகேங்களா? சினாரியோ 4ல வந்து அப்ளை ஆகும். ஸோ ஏன் சினாரியோ 4 அப்படின்னா இது B/Cன்றத பாக்குறீங்க. எனக்கு மேல பாத்தீங்கன்னா எஸ்என்சியோட இண்டிகேஷன் வந்து காட்டியிருக்கு. ப்ரீவியஸ் கேண்டில், தட் மீன்ஸ் ப்ரீவியஸ் கேண்டில் நம்மளுக்கு இண்டிகேஷன் எதுவும் இண்டிகேட் ஆகல, ஏன்னா இது மறைச்சிருக்கு ஆக்சுவலா. பட் ஆனா கரண்ட் கேண்டல்ல எனக்கு வந்து இண்டிகேஷன் காட்டியிருக்கு. ஓகேங்களா? எஸ்என்சியோட இண்டிகேஷன் வந்து காட்டியிருக்கு. ஸோ அப்போ அடுத்த கேண்டல்ல வந்து நான் செல் பண்ணணும். அடுத்த கேண்டல்ல நான் செல் பண்ணணும். இது வந்து சினாரியோ 4ன்னு சொல்லுவாங்க. இது வந்து சினாரியோ 4ல மிட் ஆகும்.
அடுத்த கேண்டல்ல செல் பண்ணிருந்தேன்னா இப்போ ஓரளவுக்கு நான் ப்ராஃபிட் பார்த்திருக்கேன். இந்த இந்த சினாரியோ படியும் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு பாத்தீங்கன்னா அடுத்த கேண்டல்ல செல் தான் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா ப்ரீவியஸ் கேண்டல்ல எனக்கு வந்து பிஓஎஸ் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்ல ஒரு பிஓஎஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. எனக்கு கரண்ட் கேண்டல்ல பாத்தீங்கன்னா B/C கொடுத்துருக்கு. ப்ரொஜெக்ஷன் பாத்தீங்கன்னா ஃபாலிங் இருக்கு. ப்ரீவியஸா இதுக்கும் பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் அப்படின்றது ஃபாலிங் இருக்கு. அப்ப அடுத்த கேண்டல்ல நம்ம என்ன பண்ணுவோம்? செல் பண்ணுவோம். பை கிடையாது, செல் பண்ணுவோம். சார் ஒரு ஓகேங்களா? மொமெண்டம் என்ட்ரி பொறுத்த வரைக்கும் கரண்ட் கேண்டலையும் ப்ரீவியஸ் கேண்டலையும் தான் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இருக்கிற கேண்டல்லாம் கம்பேர் பண்ணக்கூடாது. B/C பொறுத்த வரைக்கும் கரண்ட் கேண்டல் அண்ட் ப்ரீவியஸ் கேண்டல தான் நம்ம வந்து கம்பேர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது இப்ப நான் ஏன் 5 மினிட்ஸ் சேர்ந்து பார்க்க சொல்றேன் அப்படின்றதுக்கான ரீசன் சொல்றேன். இப்ப நான் வந்து இந்த சைடு 15 மினிட்ஸ் வச்சிருக்கேன் ஒரு சார்ட்ல. இப்ப நான் இந்த சைடு வந்து 5 மினிட்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னா இப்ப நான் இந்த மொமெண்டம் என்ட்ரி எடுக்கலாமா வேணாமா? யாருன்னா சொல்லலாம். இப்போ நமக்கு பியர் ட்ராப் கிரியேட் ஆயிருக்கு சார். சோ அந்த இடத்துல நமக்கு பையர்ஸ் நிறைய பேர் உள்ள வர்றாங்க. சோ நம்ம கரெக்ட். ஏன் அதான் சொல்றேன். இப்ப மொமெண்டம் என்ட்ரி வருது அப்படின்னா இப்ப 5 மினிட்ஸ் சார்ந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல டிசிஷன் என்ன எடுக்கலாம் அப்படின்னா நம்ம அவாய்ட் பண்றது நல்லது. எடுக்கிறது தப்பு கிடையாது. பட் அந்த இடத்துல ஒரு எப்படி சொல்றது, நம்ம நெகட்டிவா போகுது அப்படின்றத நம்ம இங்க அப்படி பாக்குறப்ப இந்த இடத்துல நீங்க எடுக்காம இருக்கிறது நல்லது. இப்ப மற்ற ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இன்னும் மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிட்டு தான் இருக்கு, ஸோ இந்த இடத்துல நான் செல் என்ட்ரி எடுக்கலாம், ஒரு ஒரு சம் பேரிஷ் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, செல் என்ட்ரி எடுத்திருப்பாங்க. பட் உங்களுக்கு அந்த ஒரு பையிங் ப்ரெஷர் பாயிண்ட் வந்து இண்டிகேட் ஆகி காட்டுறதுனால நீங்க என்ன பண்ணுவீங்க, மேக்ஸிமம் அந்த என்ட்ரி வந்து அவாய்ட் பண்றதுக்கு நல்லது. ட்ரேடிங்ல நம்ம என்ட்ரி எடுக்கிறத தாண்டியும் எந்த என்ட்ரி அவாய்ட் பண்ணணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுக்குதான் நான் கம்பேர் பண்ணி பார்க்க சொன்னேன். இப்படிதான் ஆக்சுவலா சார்ட்டை இப்படிதான் நம்ம வியூ பண்ணுவோம். அப்படி பண்றப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ இங்க விபி வருது அப்படின்னா நம்ம வெயிட், இன்னும் ஒரு 1 மினிட் கிட்ட இருக்கு, நம்ம 1 மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம செக் பண்ணலாம். ஓகே, நான் இப்ப ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். நான் 15 மினிட்ஸ் மாத்திக்கிறேன். crude oil பாத்தீங்கன்னா நமக்கு ரிவர்ஸ் பை கொடுத்திருக்கு. ஃபர்ஸ்ட் கேண்டல்லே ஆர்பி கொடுத்திருக்கு. ஸோ இங்க மொமெண்டம் வருது. ஸோ நான் எதுக்கு சார் முக்கியத்துவம் தருது, ஆர்பி கொடுத்திருக்கு மொமெண்டம் வருதுன்னா ட்ராப்புக்கு தான் நம்ம வந்து முக்கியத்துவம் தர்றோம். ட்ராப் ஃபேவரா எனக்கு வந்திருக்கு அப்படின்னா 9:15 நான் ஒரு பை ஆர்டர் எடுத்திருப்பேன். ஈவன் தோ எனக்கு புல் ட்ராப் ஃபார்ம் ஆயிருக்கு, ஆனா மார்க்கெட் வந்து டவுன் சைட் பிரேக் ஆகல, ஆப்போசிட் பை தான் கொடுத்திருக்கு. நம்ம அப்படியே எக்ஸிஸ்டிங் பொசிஷன் ஹோல்ட் பண்ணிட்டே இருக்கலாம். இப்ப ஸ்டில் அகைன் இன்னொரு புல் ட்ராப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வேலிட் செல் கொடுத்துச்சுன்னா தான் மார்க்கெட் வந்து என்ன ஆகுது, டவுன் சைடு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். மேபி இந்த புல் ட்ராப் வந்து நமக்கு வேலிட் சைடு ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு crude oil பொறுத்த வரைக்கும். சேம் அதே இது இப்ப நான் நேச்சுரல் கேஸ் வரேன். ஓகேங்களா? நேச்சுரல் கேஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு நேத்து பாத்தீங்கன்னா முடியறப்ப எனக்கு பியர் ட்ராப் ஃபார்ம் ஆயிருக்கு, கேப் அப் ஓப்பனிங். இப்ப புல் ட்ராப் கொடுத்து வேலிட் செல் கொடுத்துருக்கு. பட் திருப்பி என்ன ஆகுறான், அந்த ஜோனுக்குள்ள போறான். நம்ம பயப்படவே கூடாது. இப்ப வேலிட் செல் கொடுத்துச்சா, நம்ம டார்கெட் செட் பண்ணிருக்கோம், எனக்கு ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா ரிவர்ஸ் பை வருதா அப்படின்றத பாருங்க. ரிவர்ஸ் பை வந்துச்சு அப்படின்னா இந்த பொசிஷனை கட் பண்ணிட்டு பை ட்ரேட் எடுங்க, அவ்வளவுதான். சப்போஸ் ரிவர்ஸ் பை வர்றப்ப இந்த ரேஞ்சை பாருங்க. இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு கம்மியா இருக்கா அதிகமா இருக்கான்றது அந்த டாக்குமெண்ட்ல போட்டிருப்பேன். ஓகேங்களா? அந்த டாக்குமெண்ட்ல ரெஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதை பார்த்துட்டு இதை கன்சிடர் பண்ணலாமா இல்ல வேணாமா. ஏன் இது உள்ள வரானா, அவனுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கல, செல் ஆர்டர்ஸ் அதிகமா கிடைக்கல. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள வந்து செல் ஆர்டர்ஸை கலெக்ட் பண்ணிட்டு திருப்பி என்ன பண்ணுவான், டவுன் சைட் கொண்டு வந்துருவான், திருப்பி டவுன் சைடு வந்து ஃபால் பண்ணிடுவான். பட் நம்ம அதுக்காக தான் அந்த ரிவர்ஸ் பையே கன்சிடர் பண்ணலாமா வேணாமா அப்படின்றதுக்கான ஒரு என்ட்ரி பாயிண்ட் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா?
ஓகே, ஹெச்டிஎஃப்சி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எந்த என்ட்ரிஸுமே நம்மளுக்கு வரல. ரிலையன்ஸ், ஓகே, இது வந்து யாராச்சும் ஆன்சர் பண்ணலாம். இதுல 2 என்ட்ரிஸ் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. 2த்துல நம்ம என்ன எடுத்திருப்போம்? செல்லு தான் சார் எடுத்திருப்போம். ஓகே சார். ஸோ இது வந்து ஆப்போசிட் செல். ஸோ செல் மீன்ஸ் அடுத்த கேண்டில நம்ம செல் பண்ணிருப்போம். ஸோ இந்த என்ட்ரி படி, இந்த B/CE படி நம்ம என்ன எடுத்திருப்போம் சார்? இது B/CE படி நெக்ஸ்ட் கேண்டில் செல் பண்ணிருப்போம். ஓகே, கரெக்ட் சார். ஸோ நெக்ஸ்ட் கேண்டல்ல நம்ம B/CE படி நம்ம நெக்ஸ்ட் கேண்டல்ல செல் பண்ணிருப்போம். செல் பண்ணிருந்தோம்னா இப்போ வரைக்குமே நம்ம ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். ஸோ இந்த ஓஎஸோட டார்கெட் பார்த்தீங்கன்னா அட்மோஸ்ட் 2 டார்கெட்டுமே நம்மளுக்கு ஹிட் ஆயிடுச்சு. 1295 தான் ஆப்போசிட் செல்லோட டார்கெட். அந்த 2 டார்கெட்டுமே நமக்கு ரீச் ஆகி டவுன் சைடு வந்து போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இப்போ ரிலையன்ஸ் ஷேர்ல நான் என்டர் ஆகுறேன். இந்த இடத்துல இப்ப நான் ஸ்பெண்ட் பண்ண டைம், ஒரு என்ட்ரிக்கு நான் ஸ்பெண்ட் பண்ண டைம் லெஸ் தென் அ செகண்ட். ஓகேங்களா? ஒரு செகண்டுக்கும் கம்மியா தான் நான் இங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இடத்துல நான் எந்த ஒரு அடிஷ்னல் அனாலிசிஸ்க்கான வாய்ப்பையும் இந்த இடத்துல நான் கொண்டு வரல. ஓகேங்களா? ஸோ டைரக்டா வரீங்க, அந்த கண்டிஷன் என்ன அப்படின்றத ரூல்ஸை பாக்குறீங்க, அது பேஸ் பண்ணி எடுக்கிறீங்க, டார்கெட் ஸ்டாப் லாஸ் போடுறீங்க. ஹிட் ஆச்சு, டார்கெட் ஹிட் ஆச்சு அப்படின்னா வெல் அண்ட் குட். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகுதா மார்க்கெட் அப்படின்றத பாக்குறீங்க. பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ரிவர்ஸ் ட்ரேட் எடுக்கிறீங்க, அவ்வளவுதான். ஸோ இதை தாண்டி நம்ம மல்டிபிள் அனாலிசிஸ் வந்து இதுக்குள்ள நம்ம எங்கேயுமே கொண்டு வரல. ஓகேங்களா? அப்போ உங்க ட்ரேட் வந்து இப்ப ரிலையன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கிளாரிட்டியா இருக்கு. ஓகேங்களா? ஓகே, ஐசிஐசிஐ பேங்க் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு இண்டிகேஷனும் காட்டல. எஸ்பிஐ, ஓகே, எஸ்பிஐலயும் பாத்தீங்கன்னா நமக்கு ஆப்போசிட் செல் தான். நம்ம அடுத்த கேண்டல்ல நம்ம செல் எடுத்திருப்போம். ஸ்டில் பாத்தீங்கன்னா செல் சைட் ட்ரேடு தான். இஃப் இன்கேஸ் அது ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேணாம். ஏன் அப்படின்னா இதோட கேண்டலோட ரேஞ்ச் வந்து ரொம்ப சின்னதா இருக்கு. ஸோ எக்ஸிஸ்டிங் டவுன் சைட் டைரக்ஷன்ல நம்ம வந்து ஹோல்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, இங்க பாத்தீங்கன்னா ஓகே ரிவர்சல் கொடுத்துருக்கு. அடுத்த கேண்டில்ல எனக்கு பியர் ட்ராப் ஃபார்ம் ஆகி வேலிட் பை கொடுத்துருக்கு. பட் இந்த கேண்டில்ல சப்போஸ் நான் வேலிட் பை எடுத்திருந்தேன் அப்படின்னா எனக்கு ஆர்எஸ் வரப்ப எனக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருக்கும். இல்ல ஒரு மினிமல் பாயிண்ட், இது வந்து 1242, இது 1240. தட் மீன்ஸ் ஒரு 2 பாயிண்ட் டிஃபரன்ஸ். ஒரு மினிமல் லாஸ்ல வந்து நான் எக்ஸிட் ஆயிருப்பேன். எக்ஸிட் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த கேண்டல்ல நான் செல் எடுத்திருந்தேன் அப்படின்னா இப்ப வரைக்கும் நம்ம வந்து ப்ராஃபிட்டபிளா இருப்போம். தட் மீன்ஸ் இந்த லாஸை, இந்த வேலிட் பைக்கான லாஸை வந்து நம்ம ரிவர்ஸ் ட்ரேட்ல நம்மளால கவர் பண்ணிக்க முடியும். இது பாத்தீங்கன்னா சினாரியோ 1ல கவர் ஆகும். S/PE டார்க் ரெட் லைன் கீழே ஃபார்ம் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் கேண்டல்ல எஸ்என்சி இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து சினாரியோ 1ல கவர் ஆகும். ஸோ இது வந்து நம்ம என்ன எடுப்போம்னா செல் என்ட்ரி தான் எடுப்போம். நமக்கு ப்ரொஜெக்ஷன் அப்படின்றது ஃபாலிங்ல இருக்கு. ஓகே, இன்ஃபோசிஸும் சேம் அதே தான். எனக்கு ஆப்போசிட் செல் கொடுத்துருக்கு. நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா அடுத்த கேண்டல்ல நாம வந்து செல் என்ட்ரி வந்து நம்ம எடுத்திருப்போம். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு B/CE இது வந்து சினாரியோ 2ல வந்து கவர் ஆகும். இது வந்து நம்ம பை என்ட்ரி தான் எடுத்திருப்போம். ஸ்டில் நம்ம பை சைடே ஹோல்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ஆப்போசிட் பையும் நமக்கு அப் சைடுக்கான டைரக்ஷன் தான் கொடுத்துருக்கு. ஸோ அதனால பை சைடு வந்து நம்ம ஹோல்ட் பண்ணலாம். ஸோ எது நீங்க பொசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் ஸ்டாப் லாஸ் வந்து மேண்டேட்ரி. ஸ்டாப் லாஸ் வந்து மஸ்ட் ஸ்டாப் போடணும். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா ரிவர்சல் கொடுத்துருக்கு. பட் இஃப் இன் கேஸ் இதோட ரேஞ்ச் கம்மியா இருக்கிற பட்சத்துல நீங்க வேலிட் பை பொசிஷன் ஹோல்ட் பண்ணலாம். ஓகேங்களா?
ஈவன் தோ உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து இங்க நான் மென்ஷன் பண்ணியிருக்கிற சாரி 1066ன்றது உங்களோட ஸ்டாப் லாஸா இருக்கும். இது யாராச்சும் ஆன்சர் பண்ணுங்க. மொமெண்டம் என்ட்ரி ப்ரீவியஸ் செஷன் அட்டன் பண்ணவங்க இருந்தீங்கன்னா இது ஆன்சர் பண்ணலாம். இது நம்ம என்ன என்ட்ரி எடுத்திருக்கோம்? S/B Buy entry, கொடுத்து sir. ஓகே. பை SMC என்ட்ரி signal is there, right? ஆமா சார், கரெக்ட். Previous candle. ஸோ பை என்ட்ரி எடுத்திருப்போம். அடுத்த கேண்டில்ல ஸோ 945க்கு நம்ம ஒரு பை ட்ரேட் வந்து எடுத்திருப்போம். ஸோ இதுல ஒரு ஆமா சார், இதுல ஒரு 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 குயிக்கா ஒரு ப்ராஃபிட் வந்து நம்மளால பார்த்துட்டு சார் ஒரு சின்ன கொஸ்டின், நமக்கு வேலிட் பையோ இல்ல வேலிட் செல்லோ வந்ததுக்கு அப்புறம் மொமெண்டம் நம்ம நாட் டூயிங் இன்ட்ராடே, லைக் பொசிஷனல் நம்ம ஹோல்ட் பண்றோம்னா அடுத்த வேலிட் செல் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாமா? இது வந்து மொமெண்டம் என்ட்ரி எல்லாம் இக்னோர் பண்ணிட்டு பண்ணலாம் சார். அடுத்த வேல்யூ செல் வர ட்ராப் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு புல் ட்ராப் மேல ஃபார்ம் ஆகி வேல்யூ செல் குடிச்சிச்சுன்னா அடுத்த ட்ராப் வந்து பாட்டம்ல ஐடென்டிஃபை ஆகும். பியர் ட்ராப் இல்ல பியர் ட்ராப் கொடுத்து வேலிட் பை வரும். அது வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணலாம் ஆன் சேம் டைம் ஃப்ரேம். நீங்க என்ன 15 மினிட்ஸ் வச்சிருக்கீங்கன்னா அந்த 15 மினிட்ஸ்ல நீங்க அடுத்த ட்ராப் ஜோன்ஸ் வரைக்கும் கூட நீங்க வெயிட் பண்ணலாம். பட் நீங்க அந்த டைம்ல நீங்க ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த கேண்டல்ல செல் என்ட்ரி எடுத்திருப்போம். டிக்ஸான் பொறுத்த வரைக்கும் B/C கொடுத்திருக்கு. இது சினாரியோ 4ல அப்ளை ஆகும். ஸோ ஒரு இண்டிகேஷன் தட் மீன்ஸ் அந்த சிக்னலை பார்த்த உடனே என்ன சினாரியோ அப்படின்றது நம்ம மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடும். அது நீங்க மல்டிபிள் சார்ட்ஸ் அண்ட் மல்டிபிள் சினாரியோஸ் நீங்க பார்க்க உங்களுக்கு எப்படி சொல்றது ஈஸியா வந்து தெரிஞ்சிடும். ஸோ அதனால நீங்க ஒரி பண்ணிக்க தேவையில்ல. ஃபர்ஸ்ட் 1 or 2 days தான் அது கஷ்டமா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அது ஐடென்டிஃபை ஆயிடும். ஏன்னா நம்ம மொமெண்டமையும் ட்ராப்பையும் சேர்ந்து பாக்குறப்ப நம்மளுக்கு லாசஸ்ன்றது பெருசா இருக்காது. ஸோ இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு BSC வேலிட் பை கொடுத்துருக்கு. அடுத்த கேண்டில் நம்ம பை என்ட்ரி எடுத்திருப்போம். ஸோ இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அரௌண்ட் ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து கரெக்டா நியர்பை போயிருக்கு. கரெக்டா ஹிட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. செகண்ட் டார்கெட் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ செகண்ட் டார்கெட் வெயிட் பண்றப்ப இந்த மாதிரி உங்களுக்கு மேல வந்து ஏதாச்சும் ரெட் ஜோன் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் காஷியஸா இருக்கணும். நீங்க ப்ராஃபிட்டை கொஞ்சம் முன்கூட்டியே புக் பண்ணிட்டு வந்துடணும். ஏன் சொல்றேன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரிஜெக்ஷன் வரும். அந்த இடத்துல அகெயின் செல் ஆர்டர் போடுறதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால அந்த இடத்துல கொஞ்சம் காஷியஸா இருக்கிறது நல்லது. சார் இப்போ நமக்கு அந்த வேலிட் பை ஆர் வேலிட் செல் அது நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது ரிவர்ஸ் பை ரிவர்ஸ் செல் அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா அந்த ரேஞ்ச் பார்க்க சொல்லியிருந்தீங்க. ஆமா அது சார். நிஃப்டிக்கு 40 to 50 வரும்போது அதுல என்ன வருதோ அந்த ஆப்ஷன் அந்த இதை நம்ம செலக்ட் பண்ணணும். இன்கேஸ் 20 கீழே வரும்போது நம்ம கன்சிடர் பண்ண வேணாம்னு சொல்லிருக்கீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிட்வீன் அபவுட் 20 பிலோ 40 அப்படின்னும் போது நம்ம அதை எப்படி எடுத்துக்கலாம் சார்? அதான் சார், இப்போ அந்த ரேஞ்ச் வந்து 20 இல்லை சம் கேஸ் ஒரு 20 to 30 ரேஞ்ச் இருக்கு அதோட கேண்டிலோட சைஸ் அப்படின்னா நீங்க அதோட லோயஸ்ட் பாயிண்ட்டை ஸ்டாப் லாஸை வச்சு ரிவர்ஸ் பை வந்தாலும் இல்லை ரிவர்சல் வந்தாலும் நீங்க அதை கன்சிடர் பண்ண வேணாம். சப்போஸ் அந்த ரேஞ்ச் வந்து ஒரு 40 to 50 இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு 40ல ஒரு 50 வேல்யூ கிட்ட இருக்கு. தட் மீன்ஸ் அபோவ் 40க்கு மேல லெசர் ஆர் ஈக்குவல் டு அபோவ் 40க்கு மேல இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ரிவர்ஸ் பை வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல கன்சிடர் பண்ணுங்க. ஸோ இப்போ ஆக்சுவலா இப்போ நம்ம பேசுற இந்த டாபிக்கை நான் இன்னும் ரெடியூஸ் பண்ணி பேக் எண்ட்ல அதுவே ட்ராக் பண்ணி உங்களுக்கு ரிவர்ஸ் பை ரிவர்சல் எதுவுமே காட்டாத மாதிரி அடுத்த வெர்ஷன்ல அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த டூல் தான். ஸோ அந்த டூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் பை ரிவர்சல் எதுவுமே காட்டாது. டைரக்டா உங்களுக்கு இண்டிகேஷன் மாதிரி வந்துடும். ஸோ அதை ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது வந்துடுச்சு அப்படின்னா நீங்க அந்த டேபிள் காலம் எதுவும் நீங்க மானிட்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை மேனுவலா. ஸோ அந்த ஒர்க்கையும் நான் இப்போ அடுத்த அப்கிரேட்ல ரெடியூஸ் பண்ண போறேன். ஸோ
இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலிட் பை கொடுத்துருக்கு, பட் அந்த ரெட் ஜோன்குள்ள போறப்ப பாருங்க மல்டிபிள் ரிஜெக்ஷன்ஸ். ஸோ இதுதான் நான் ஆக்சுவலா ரிஜெக்ஷன் சொல்றேன். ரிஜெக்ஷன்னா அந்த இடத்துல டைட்டா செல்லர்ஸ் வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல போயிட்டு நம்ம மாட்டிக்க கூடாது. ஸோ இது மாதிரி நீங்க எல்லா ஸ்டாக்ஸ் ஆர் இண்டெக்ஸ் எல்லாத்துலயுமே நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ப்ரீவியஸா கொடுத்த ஓபி. உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஸ்டாக்ஸ் ஆர் இண்டெக்ஸ் ஏதாச்சும் பார்க்கணும்னா சொல்லுங்க, பார்க்கலாம். லைவ்ல வேற ஏதாச்சும் கொரிஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, அட்ரஸ் பண்ணுங்க. சார் இந்த ட்ராப் ஜோன்னா 5 மினிட்ஸ்லயும் அந்த மொமெண்டம் வந்து 15 மினிட்ஸ். ஆமா சார், நான் அந்த டைம் ஃப்ரேம் சொல்லிடுறேன். என்னன்னா இப்ப மேக்ஸிமம் நம்ம நிஃப்டி சார்ந்து தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். நிஃப்டிக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து 15 மினிட்ஸ் அண்ட் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஸோ ஒரு விண்டோவில் 15 மினிட்ஸும் ஒரு விண்டோவில் 5 மினிட்ஸும் வச்சு பார்க்க சொல்லியிருக்கோம். ஸோ 15 மினிட்ஸுக்கு வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா மொமெண்டம் ப்ளஸ் ட்ராப் ரெண்டுமே நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? 5 மினிட்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ராப்புக்கு மட்டும்தான் நம்ம முக்கியத்துவம் தரணும். ஸோ இது வந்து நிஃப்டி பொறுத்த வரைக்கும். இதே நீங்க ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 15 மினிட்ஸ் மட்டும் பார்க்கறது நல்லது. 5 மினிட்ஸ் ஒரு சிலவங்க பார்க்கறாங்க. அது நீங்க பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளோ வந்துடும். சப்போஸ் 15 மினிட்ஸ் மட்டும் பார்க்குறீங்க, ஸ்டாக்ஸ்ல 15 மினிட்ஸ் மட்டும் பார்க்குறீங்கன்னா அதுல மொமெண்டம் பிளஸ் ட்ராப் ரெண்டுத்துக்கும் முக்கியத்துவம் தரலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கமாடிட்டி பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைம் ஃப்ரேம் சொல்லியிருக்கோம், 30 மினிட்ஸ் அண்ட் 15 மினிட்ஸ். ஸோ இந்த ரெண்டு டைம் ஃப்ரேம்ஸ் சார்ந்து நம்ம பார்ப்போம். ஸோ இதுல டிஃபரன்சியேஷன் எதுவும் கிடையாது. நீங்க 15 மினிட்ஸுக்கும் மொமெண்டம் பார்த்துக்கலாம், அதே மாதிரி 30 மினிட்ஸுக்கும் மொமெண்டம் வந்து பார்த்துக்கலாம், அதே மாதிரி 30 அண்ட் 15 ரெண்டுத்துக்குமே வந்து நீங்க ட்ராப் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ ஒரு சிலவங்க வந்து 5 மினிட்ஸ்ல பாக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த கிளாரிபிகேஷன். கமாடிட்டி பொறுத்த வரைக்கும் 30-15ல பாக்குறது நல்லது. மொமெண்டம் பிளஸ் ட்ராப் வந்து ரெண்டு டைம் ஃப்ரேம்லயும் நீங்க பாத்துக்கலாம் கமாடிட்டி பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா சேம் இதே தான். பேங்க் நிஃப்டி சென்செக்ஸுக்கும் இதே கான்செப்ட் தான். 30 and 15 மொமெண்டம் பிளஸ் ட்ராப் ரெண்டு டைம் ஃப்ரேமுக்கு நம்ம பாத்துக்கலாம். வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்கலாம் உங்களுக்கு லைவ்ல. நீங்க சப்போஸ் டூல் லைவ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஏதாச்சும் டவுட்ஸ் கொரிஸ் இருந்துச்சுன்னா. சார் இப்ப அந்த மேல ரெட் ஜோன் இருக்குல்ல, அது உள்ள அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்குன்னா நம்ம அத மேல பிரேக் அவுட் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணணுமா, இல்ல அங்க ஏதாவது ரிவர்சல்? இல்ல சார், இந்த ரெட் ஜோன் அண்ட் கிரீன் ஜோன் வந்து எதுக்கு நீங்க பார்க்கணும் அப்படின்னா அது பிரேக் அவுட் ஆகுதா இல்ல பிரேக் டவுன் ஆகுதா அதை வச்சு நம்ம பார்க்க வேணாம். ஸோ இந்த ரெட் ஜோன் அண்ட் கிரீன் ஜோன்ல பையிங் ப்ரெஷர் செல்லிங் ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அது ரெண்டுமே ஒரே பக்கத்துல காட்டுது அப்படின்னா அந்த இடத்துல மேக்ஸிமம் சைட்வேஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மூவ்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால அந்த இடம் ரெண்டுமே ஒன்னா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நீங்க மேக்ஸிமம் அவாய்ட் பண்றது நல்லது. ட்ரேட் அவாய்ட் பண்றது கொஞ்சம் நல்லது. உங்களுக்கு சப்போஸ் அந்த ரெட் ஜோனுக்கு மேல பிரேக் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா ஆப்போசிட் பைன்னு வரும். ரெட் ஜோனுக்கு கீழே பிரேக் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து வேலிட் செல் அப்படின்ற இண்டிகேஷன் வரும். ஓகேங்களா? சப்போஸ் அந்த வேலிட் செல் கொடுத்து சப்போஸ் மார்க்கெட் எக்ஸ்பெக்டட் டைரக்ஷன்ல போகல அப்படின்னா என்ன வரும்னா ரிவர்ஸ் பைன்னு வரும். ஸோ அந்த ரிவர்ஸ் பை வர்றப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பொசிஷனுக்கு வேலிட் செல் பொசிஷனை கட் பண்ணிட்டு பை ட்ரேட் எடுப்போம். அந்த ஒயிட் ரைட் எடுத்தோம் அப்படின்னா அந்த ரிவர்ஸ் சைட்ல தட் மீன்ஸ் நம்மளுக்கு ஆப்போசிட்டா போற டைரக்ஷன்ல நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு முதல்ல ஃபேஸ் பண்ண லாஸ் வந்து நம்மளால கம்மி பண்ண முடியும். ஓகே சார்.
அந்த ஓபின்னு வந்து அப்படியே ஹோல்டு பண்ணி கண்டினியூ பண்ணலாம். ஆமா சார். ஓபி இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி எடுத்துக்கலாம்னா, நான் வந்து ஒரு இது சரி ஒரு டேபிள் மாதிரி போடுறேன். ஒரு எக்ஸல் டேபிள் மாதிரி நான் போட்டு தரேன். இப்போதைக்கு நான் ஒரு சிம்பிளா சொல்லிடுறேன். என்னன்னா, இப்போ ஒரு பே ட்ராப் வருது. கீழே வந்து பே ட்ராப் வந்து எனக்கு வந்து விபி வேலிட் பைன்னு கொடுத்துருச்சு. ஓகேங்களா, நான் ஒரு பை ட்ரேட் வந்து எடுத்துடுறேன். பை ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து மேல போயிட்டே இருக்கு. ஓகேங்களா, இன்பிட்வீன் இன்னொரு புல் ட்ராப் வந்து மேல ஃபார்ம் ஆகுது. புல் ட்ராப் வந்த உடனே நான் வந்து நெக்ஸ்ட் விஎஸ் வருதான்னு பாக்குறேன், வேலிட் செல் வருதான்னு பாக்குறேன். வேலிட் செல் வந்தாதான் மார்க்கெட் என்ன ஆகுது, டவுன் சைடு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி வேலிட் செல்லே வரல, ஓகேங்களா, வேலிட் செல்லே வரல, புல் ட்ராப் கொடுத்து மார்க்கெட் அகைன் ஓபி தான் கொடுக்குறான். தட் மீன்ஸ் எக்ஸிஸ்டிங் டைரக்ஷன்ல தான் போறான். தட் மீன்ஸ் டார்க் கிரீன் லைனுக்கு மேல எக்ஸிஸ்டிங் டைரக்ஷன்ல தான் டிராவல் ஆகிறோம். அப்படி இருக்கிறப்ப நீங்க முன்னாடி எடுத்த இந்த விபி பொசிஷனை அப்படியே நீங்க ஹோல்ட் பண்ணலாம், க்ளோஸ் பண்ணாம அப்படியே நீங்க ஹோல்ட் பண்ணலாம். ஓபி தானே கொடுத்துருக்கு. ஏன்னா ஓபின்றதும் ஒரு பை ரிலேட்டடான இண்டிகேஷன் தானே. அது வந்து எப்படி சொல்றது, நம்மளோட செல்லிங் ப்ரெஷரை அதை டினோட் பண்ணல. எப்போ உங்களுக்கு விஎஸ் அப்படின்ற ஒரு இண்டிகேஷன் காட்டுதோ அப்பதான் செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்படி ஆகிறப்பதான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த விபி பொசிஷனை இந்த இடத்துல நம்ம கட் பண்ணிட்டு செல் சைடுக்கு வந்து மாறுவோம். இப்போ எனக்கு ஓபி கொடுத்துச்சு அப்படின்னா அப்படியே நான் கண்டினியூ ஆவேன். கண்டினியூ ஆகிட்டு மறுபடியும் இன்னொரு புல் ட்ராப் வந்து ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்கு மேல. ஸோ இன்னொரு புல் ட்ராப் மேல ஃபார்ம் ஆயிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து ஓஎஸ் அப்படி விஎஸ் அப்படின்னு கொடுத்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்க இந்த மார்னிங் எடுத்த இந்த பை பொசிஷன் வந்து நீங்க கட் டவுன் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஸோ அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்கு. நீங்க சார்ட்டை ஆக்சுவலாக மல்டிபிள் சார்ட்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட இண்டிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குங்களா? நம்மளுக்கு வேலிட் பை ஃபார்மும் ஆயிருக்கு. ஸோ ரெண்டு கேண்டில் அப்சைட் ப்ரெஷர் தான் கிரியேட் ஆயிருக்கு, பாத்தீங்கன்னா தெரியும். சார் இப்போ நம்ம இந்த ட்ராப் வச்சு பார்க்கும்போது மேல இந்த சைட்வேஸ் அந்த மாதிரி வர்றதை கன்சிடர் பண்ணணுங்களா வேண்டாம்? இல்ல சார், அது பண்ண வேணாம். ட்ராப்புக்கு அதை பண்ண தேவையில்ல, மொமெண்டமுக்கு மட்டும் அதை பார்க்கணும். மொமெண்டம் வர்றப்ப உங்களுக்கு அந்த ப்ரொஜெக்ஷன்லேயே காட்டிடுவேன். அந்த ப்ரொஜெக்ஷன் உங்களுக்கு கீழே இண்டிகேஷன் வந்துடும். அந்த ப்ரொஜெக்ஷன்ல சைட்வேஸ் காட்டுச்சுன்னா அந்த டைம்ல வந்து நீங்க எடுக்க வேணாம். ஓகே. மெயின் வந்து இப்ப நீங்க பிராங்கா சொல்லலாம், மெயின் உங்களுக்கு முன்னாடி நீங்க ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இது யூஸ் பண்றதுக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட்டை தாண்டி ஒரு பதட்டம் இல்லாம பார்க்க முடியுதா ஸ்கிரீனை? அந்த விஷயம் அச்சீவ் ஆயிருக்குங்களா? எஸ் சார். எஸ் சார், எஸ் சார். ஸோ அது ஒண்ணுதான் ஆக்சுவலா. அது ஒண்ணு நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னாவே கண்டிப்பா நீங்க வந்து ரொம்ப நாள் வந்து ப்ராஃபிட்டபிளா மாறலாம். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் ஏன் அந்த பதட்டம் வரும் அப்படின்னா, மார்க்கெட் எங்க இருந்து ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்றது தெரியாது. ஸோ அதுக்கு தான் நம்ம மல்டிபிள் விஷயத்தை வந்து வச்சு அனலைஸ் பண்ணிட்டு இருப்போம். நிறைய லெவல்ஸ் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணுவோம். லெவல் பேஸ்டு ட்ரேடிங் வச்சு பண்ணுவோம், மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா வச்சு பண்ணுவோம், கேன் ஸ்கொயர் வச்சு பண்ணுவோம், ஃபெபனாக்கி வச்சு பண்ணுவோம். ஸோ இது மாதிரி மல்டிபிள் விஷயம். ஏன்னா மேக்ஸிமம் ஆஃப் த லாஸ் எங்க நடக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் அவுட் அண்ட் பிரேக் டவுன் நடக்கிற இடத்துல இருந்தா அதிகமான லாசஸ் வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து தருவோம். அப்படி இருக்கப்ப அந்த விஷயத்தை தான் நாங்கள் சிம்பிளிஃபைடா உங்களுக்கு இண்டிகேஷனா கொடுத்துட்றோம். அப்படி கொடுக்குறப்ப இதுக்கு மேல போகாதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்க மைண்ட் வந்து ரொம்ப காம் ஆயிடும். காம் ஆகி இது எப்படி சொல்றது, அப்ரோச் பண்ற வியூவே வேற மாதிரி இருக்கும். சார் இப்போ நம்ம இந்த வேலிட் பை வேலிட் செல்லாம் வந்தா நெக்ஸ்ட் கேண்டில்ல தான் என்ட்ரி எடுப்போம். ஆமா சார், அடுத்த கேண்டில்ல தான். ஏதோ ஒரு கண்டிஷன்ல சேம் கேண்டில் சொன்னீங்க. சேம் கேண்டில் வந்து மொமெண்டம் என்ட்ரிக்கு சார். மொமெண்டம் என்ட்ரிக்கு சினாரியோ 1 அண்ட் சினாரியோ 2ன்னு இருக்கும்.
ஸோ அதில் தான் மொமெண்டம் என்ட்ரினா B/E S/P அப்படின்னு வரும், இண்டிகேஷன் வரும். ஸோ அதில் தான் நம்ம வந்து கரண்ட் கேண்டில் என்ட்ரி எடுக்கணும். ட்ராப் பொறுத்த வரைக்கும் அடுத்த கேண்டில், நெக்ஸ்ட் கேண்டில் தான் என்ட்ரி. ட்ராப் பொறுத்த வரைக்கும் அந்த சிக்னல் வந்து அது எவ்வளவு பெரிய கேண்டிலா இருந்தாலும் நெக்ஸ்ட் கேண்டில் தானே சார் அது? ஆமா சார், நெக்ஸ்ட் கேண்டில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மிட் கேப் எடுத்திருக்கேன். மிட் கேப்ல 5 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா நேத்தே புல்ட்ரா ஃபார்ம் ஆயிருக்கு, நிஃப்டியில் ஃபார்ம் ஆன மாதிரி. வேலிட் செல்ன்றது நேத்தே கொடுத்துருக்கு. இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு கேப் டவுன் ஓப்பனிங், ஒரு ஹெவி ஃபால். ஸோ இதில் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். பார்த்துட்டு கரெக்டாக எந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்றத கரெக்டாக 10 மணிக்கு இண்டிகேட் பண்ணியிருக்கு. வேலிட் பை கொடுத்துருக்கு, நம்ம எடுத்திருப்போம். பட் சின்னதாக ஒரு புல் பேக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கான்னா அப்சைடு வந்து ட்ராவல் ஆயிருக்கான். ஸோ இப்போ டவுட் வரும், ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சு சார், என்ன சார் அப்படின்னா கண்டிப்பாக ஹிட் ஆக தான் செய்யும். ஏன்னா இது வந்து நான் 100% சொல்ல மாட்டேன், பட் நீங்கள் உங்கள் கண்ணு முன்னாடியே உங்களுக்கு தெரியுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. தட் மீன்ஸ் அதிக அமௌண்ட் ஆஃப் பையர்ஸ் வந்து உள்ள வந்து ஸ்டெப் இன் ஆயிருக்காங்க. ஸோ ஒரு கேண்டலோட நம்ம கேண்டல் ரீட் பண்ற நேச்சரை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். ஒரு கேண்டலோட விக்கு வந்து அதிகமா இருக்கும். அந்த இடத்துல அந்த கிரீன் ஜோனுக்குள்ள வர்றப்பெல்லாம் அவங்க வந்து அதிகமான ரிஜெக்ஷனை எப்படி சொல்றது இன்க்ளூட் பண்ணிட்டு மார்க்கெட் அப்சைடு வந்து கொண்டு போக பார்ப்பாங்க. ஸோ அந்த இடத்த நம்ம பிடிச்சிட்டோம் கரெக்டா. நிஃப்டிலையும் பார்த்துருக்கு, அதே மாதிரி மிட் கேப்லயும் அந்த இடத்த வந்து இண்டிகேட் பண்ணிருக்கு. சேம் அதே தான். நேற்று இந்த லெவலுக்கு மேல மார்க்கெட் போகாது அப்படின்றத இந்த புல் ட்ராப் அப்படின்றத உங்களுக்கு இண்டிகேட் பண்ணி காட்டியிருக்கு. ஸோ அப்படி இருக்கப்ப உங்களுக்கு மெயினான விஷயம் இந்த 2 இடத்துல தான் அதிகமான பீப்புள்ஸ் வந்து லாஸ் பண்றது, இந்த புல் ட்ராப்பும் இந்த பியர் ட்ராப் இடத்துல தான். ஸோ அந்த இடத்துல தான் பிக் பிளேயர்ஸ் வந்து லாபம் பார்க்கறது. இப்போ அந்த இடத்த உங்களுக்கு ஒரு இண்டிகேஷனா நம்ம வந்து காட்டிடுறதுனால நீங்க எமோஷனை வந்து இங்க வந்து கட் டவுன் பண்ணலாம் கண்டிப்பா. இப்ப அந்த இடத்துல வந்து நம்ம வெயிட் பண்ணணுமா சார்? அது என்ன? ஆமா சார், நம்ம வெயிட் பண்ணணும் சார். ஆக்சுவலா அப்சைடு தான் போகுது. மேபி நம்ம ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். ஏன் இது வந்து ப்ராக்டிஸ்ல வரும். நான் ஒரு சில ட்ரேடர்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ நான் 20 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் சொல்லுவேன் ப்ரீமியம்ல. அவங்க அவங்க எப்படி சொல்றது, அவங்க இந்த சிஸ்டத்தோட பழகிறதுனால ஒரு சில என்ட்ரிக்கு அவங்க 30 பாயிண்ட்ஸ் வைப்பாங்க, ஒரு சிலவங்க 25 பாயிண்ட்ஸ் வைப்பாங்க ஸ்டாப் லாஸ். ஸோ அது நீங்க நிறைய எப்படி சொல்றது சார்ட்ஸை பார்த்துட்டு ரியல் டைம்ல நீங்க பண்றப்போ உங்களுக்கு அதுவே அடாப்ட் ஆயிடும். சார் இப்ப இந்த கேஸ்ல நம்ம எடுத்து எஸ்எல் அடிச்சிடுச்சு, இப்ப அடுத்தது வந்து திரும்பி ஒரு வேலிட் பை வந்தாதான் என்ட்ரி எடுப்போம் இல்லையா? இல்ல சார், இப்போ எஸ்எல் அடிச்சிடுச்சு அப்படின்னா ஒரு கேப் எடுத்துக்கிறேன். ஓகே, இது 15 மினிட்ஸ்ல ஸ்டில் பையிங் ஜோன்ல தான் இருக்கு மிட் கேப். தட் மீன்ஸ் ஒரு பாட்டம்ல தான் இருக்கு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இங்க எஸ்எல் அடிச்சிருச்சு அப்படின்னா நான் ஓகே இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் செல் இப்போ வேலிட் பை கொடுத்துருக்கு, ரிவர்ஸ் செல் வந்திருக்கு. நான் இப்போ இது பழைய இண்டிகேட்டர் காட்டுறேன், ஆக்சுவலா இப்போ பழசு காட்டுறேன். ஸோ இதுல நான் 5 மினிட்ஸ் வச்சிருக்கனால இந்த S/P இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். ஓகேங்களா, இதை நீங்க ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். செட்டிங்ஸ்ல போனீங்கன்னா இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ரிவர்சல் வருது அப்படின்னா இந்த வேலிட் பையை நீங்க க்ளோஸ் பண்ணிடுவீங்க. க்ளோஸ் பண்ணிட்டு சப்போஸ் ஏன் ஏன் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ரேஞ்சை பாருங்க. இந்த ரேஞ்சு ஒரு 40 கீழே இருந்துச்சுன்னா நம்ம க்ளோஸ் பண்ண வேணாம்னு சொன்னோம். சப்போஸ் இந்த ரேஞ்ச் வந்து ஒரு 40க்கு மேல இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம இந்த ரிவர்சல் வர்றப்ப அந்த பொசிஷனை கட் பண்ணிட்டு அடுத்த கேண்டல்ல நம்ம வந்து செல் ஆர்டர் வந்து எடுப்போம். ஓகேங்களா, சப்போஸ் செல் ஆர்டர் எடுத்திருந்தோம் அப்படின்னா அது ஒரு சின்னதா எப்படி சொல்றது சின்னதா ஒரு ப்ராஃபிட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி மேல தூக்கிட்டான். இப்போ இந்த 2 ட்ரேட்லயுமே நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ட்ரேடை வந்து நம்ம கட் டவுன் பண்ணிடணும், க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த ஒரு என்ட்ரிக்காக வெயிட் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம மறுபடியும் இன்னொரு ட்ரேட் வந்து நம்ம எடுக்கக்கூடாது. ஓகேங்களா, ஒரே வாட்டி தான் இந்த கண்டிஷன். இப்போ நம்ம ரிவர்சல் படி ஒரு ட்ரேட் எடுக்கிறோம், அதுவும் எனக்கு எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் நீங்க ஆப்போசிட் டைரக்ஷன் ஒரு ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஸோ அந்த ரெண்டுமே ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் என்ட்ரியை புக் பண்ணிட்டு நீங்க வெளியே வந்துடணும், அடுத்த செட்டப்காக நீங்க வெயிட் பண்ணணும். ஓகேங்களா,
சார் இப்போ நிஃப்டில பி பிளஸ் வந்து எடுக்கலாங்களா இல்ல எப்படி சார்? ஒரே நிமிஷம் சார். ஓகே, நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இப்போ மொமெண்டம் என்ட்ரி மேபி இந்த இடத்துல உங்களுக்கு பிஎஸ்ஆர்சி காட்டியிருக்கலாம். அப்படி காட்டியிருந்தாலும் ஏன் எடுக்க வேணாம்னு சொல்றேன்னா, உங்களுக்கு பியர் ட்ராப் கொடுத்து வேலிட் பை கொடுத்துருக்கு. சப்போஸ் நம்ம 1050க்கு ஒரு பை ஆர்டர் எடுத்துட்டோம்னா அதுபடி நம்ம ஹோல்ட் பண்றது நல்லது. ஓகே, ஸோ இப்போ சார் கேட்ட மாதிரி இந்த பி/சி படி நம்ம என்ன எடுத்திருப்போம்னா, ப்ரீவியஸ் கேண்டில் எனக்கு எஸ்என்சி இண்டிகேஷன் எதுவும் இல்லை. ஸோ அப்போனா நான் அடுத்த கேண்டலில் வந்து நான் பை தான் எடுப்பேன். ஓகேங்களா? சப்போஸ் பை எடுக்கிறதா இருந்தால் கரெக்டாக 11:15க்கு நம்ம வந்து ஒரு பை ஆர்டர் வந்து எடுத்துருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் செல் எடுக்க மாட்டோம், பை தான் எடுப்போம். ஏன் அப்படின்னா ப்ரீவியஸ் கேண்டலில் எஸ்என்சி இண்டிகேஷன்ஸ் எதுவும் இல்லை. ஸோ அதனால நான் இந்த இடத்துல பை எடுப்பேன். இது வந்து சினாரியோ 5ல வந்து பெட் ஆகும். பீரிஷ்ல சினாரியோ 5ல வந்து பெட் ஆகும். ஸோ இப்போ எனக்கு பியர் ட்ராப்பும் இதோட எப்படி சொல்றது, இதுக்கு சார்ந்து அமைகிறதுனால மேபி இந்த கேண்டல்ல நம்ம பை எடுத்துருக்கலாம். சார் இது ரூல் பேஸ்ட் இல்லைங்களா? 2040. ஆமா சார், ரூல் பேஸ்டு தான் சார். ஆமா. இந்த வீடியோலாம் அப்லோட் பண்ணுவீங்கல்ல யூடியூப்ல? பண்ணுவேன் சார், பண்ணுவேன். ஸோ நம்ம மொமெண்டம்ன்றது ஒரு ட்ரெண்டுக்குள்ள நடக்கிற ஒரு சின்னதான ஒரு பையிங் அண்ட் செல்லிங் ப்ரெஷர். ட்ராப்ன்றது ஒரு என்டையர் ரிவர்சல் பாயிண்ட். மார்க்கெட் ஒரு டைரக்ஷன்ல இருந்து வேற ஒரு டைரக்ஷன்ல டேர்ன் ஆகி போகுது அப்படின்றதுக்கான ஒரு இண்டிகேஷன், அதுதான் ட்ராப். மொமெண்டம்ன்றது அந்த ட்ரெண்டுக்குள்ள நடக்கிற ஒரு பை அண்ட் செல் இண்டிகேஷன். ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓகே சார். ஸோ வேற ஏதாச்சும் ஸ்டாக்ஸ் ஆர் இண்டெக்ஸ்? குரூட் ஆயில் வேல்யூ செல் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். குரூட் ஆயில் வேல்யூ செல் கொடுத்துருக்கு. சப்போஸ் என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா 11:15க்கு நம்ம ஆர்டர் போட்டிருக்கலாம். ஸோ இதோட டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து மேலே மென்ஷன் ஆயிருக்கு. குரூட் ஆயில் வந்து இந்த பாயிண்ட்டுக்கு மேலே போகாது அப்படின்றத நம்ம 10:45க்கு ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இப்போ கேட்கலாம், இங்கேயும் வந்திருக்கே சார், இதை ஏன் நீங்க சொல்லலைன்னு கேட்கலாம். ஏன் இதை நான் கன்சிடர் பண்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல தான் வேலிட் செல்னு கொடுத்துருக்கு. வேலிடான ஒரு பாயிண்ட் அப்படின்றத இங்கே தான் இண்டிகேட் பண்ணிருக்கு. ஸோ அதனால இந்த புல் ட்ராப்புக்கு தான் நான் வெயிட்டேஜ் தருவேன். ஸோ அப்படி இருக்கப்ப இந்த பாயிண்ட் தான் ஒரு பர்டிகுலரான ஒரு ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கலாம், இல்லை மேஜரான ஒரு லெவல் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஆக்சுவலாக அலர்ட்ஸோட டைம் பீரியட் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் மற்ற ஸ்டாக்ஸ் ஆர் கமாடிட்டி எதுவும் காட்டல. நான் மற்றதுக்கு எனேபிள் பண்ணுறேன். எனேபிள் பண்ண உடனே உங்களுக்கு மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாருமே இதில் காட்டும். ஓகே, வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? சார் குட் மார்னிங் சார். சொல்லுங்க சார். குட் மார்னிங் சார். சார் இது நீங்க இந்த இண்டிகேட்டர் சம்பந்தமா எப்படி யூஸ் பண்றது என்னன்னு ஏதாவது யூடியூப் வீடியோ வச்சிருக்கீங்களா சார்? இருக்கு சார், நம்ம யூடியூப்ல இருக்கு. சரிங்க சார். ஆமா சார், என் நம்பர் ஆக்சுவலா இப்ப கொஞ்சம் பேர் புதுசா ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என் நம்பர் வேணா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு செகண்ட் சார், ஒரே செகண்ட் நோட் பண்ணிக்கிறேன் சார். சார் சொல்லுங்க சார்.
சார் 9344 9344 64 64 11 11 72 7 2 சார். 72. சார் யுவர் குட் நேம் சார்? பிரபாகரன். பிரபாகரன். ஓகே. எனக்கு பிங் பண்ணுங்க. நான் பிங் பண்றேன் சார். ம். நான் பிங் பண்றேன் சார். தேங்க்யூ சார். ஓகே. ஓகே. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சொல்லுங்க சார். சொன்னீங்க மொமெண்டம்னா ட்ரெண்டுக்குள்ள நடக்கிற பை அண்ட் செல் சார். அது மொமெண்டம். ஆமா சார். ட்ராப்னா ஒரு ட்ரெண்ட்ல இருந்து இன்னொரு வேற ஒரு ட்ரெண்டுக்கு மாறுறது தான் ட்ராப். கரெக்ட், எக்ஸாக்ட் சார். அதான் ஸோ அப்டேட் பண்ணிட்டு இருக்கீங்க சார். இதெல்லாம் கொஞ்சம் மாறிடுமா சார்? அந்த சார்ட்லாம் நீங்க ஆட்டோமேட்டிக்கா வர மாதிரி சொல்லிருக்கீங்க. ஆமா சார். அடுத்த வெர்ஷன்ல கொஞ்சம் இன்னும் ஒரு மேனுவல் எஃபோர்ட்டை கம்மி பண்றோம். மேக்ஸிமம் எப்படின்னா நீங்க சார்ட்டை பாக்குற விதம் வேற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க மேனுவலா எதுவும் பண்ண தேவையில்ல. ஸோ இப்போ நிஃப்டி எடுத்துக்கிட்டீங்கன்னாவே இன்னைக்கு மல்டிபிள் அனாலிசிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க எல்லாருமே இப்போ லைவ்ல. பட் நம்ம எதுவுமே பண்ணல. கரெக்டுங்களா? நம்மளோட டைம் ஸ்பெண்ட் ஆனது கரெக்டா இந்த இடத்துல 9:20க்கு டைரக்டா ஒரு செல் ஆர்டர் எடுத்திருப்போம், அதுவும் ப்ராஃபிட். இப்ப 10:50க்கு ஒரு பை ஆர்டர் எடுத்திருப்போம், அதுவும் ப்ராஃபிட்ல ரன் ஆயிட்டு இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஜோன்லயும் பாத்தீங்கன்னா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கான சார்ட்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கான டைம் பாத்தீங்கன்னா ஒரு 1 மினிட்குள்ளதான் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இதுல நான் லெவல் ப்ரீவியஸ் டேவே நான் லெவல் வரைஞ்சி வச்சுட்டு இன்னைக்கு நான் 8:30க்கு வந்து நான் மார்க்கெட் பார்க்கல, ஒரு half an hour நான் அனலைஸ் பண்ணல. நீங்க டைரக்டா உங்களுக்கு நான் முன்னாடி காட்டிடுறேன் என்டையர் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுன்றத நான் காட்டிட்டேன். ஸோ அதனால உங்களோட டைம் வந்து பியூராவே கட் டவுன் ஆகும். இதுல நீங்க மல்டிபிள் அனலைசிஸ் வந்து பண்ண தேவை. ஸோ இது ஆக்சுவலா நம்ம ப்ராடக்டா பாத்தீங்கன்னா குளோபலா எல்லா மார்க்கெட்டுக்குமே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் இப்ப யூகே மார்க்கெட் லைவ்ல ரன் ஆயிட்டு இருக்கு. யூகே மார்க்கெட் வச்சிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா இந்த லெவலுக்கு மேல போகாது, கொடுத்து இந்த லெவல்ல இருந்து கீழே தான் வரும்ன்றத சொல்லிடுச்சு. சோ இங்க பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா ஃபார்ம் ஆன புல் ட்ராப். சோ அது மாதிரி நீங்க எல்லா மார்க்கெட்டுக்குமே நீங்க இதை அப்ளை பண்ணி பாத்துக்கலாம். பாத்தீங்கன்னா இந்த பாட்டம்ல புடிச்சிச்சு, ஸோ அதுக்கப்புறம் பெரிய ஒரு மூவ். ஸோ அதே மாதிரி இப்போ ஸ்பேஸ் எக்ஸ்லாம் சொல்றாங்கல்ல, பெரிய இப்போ ஒரு கம்பெனி ஐபிஓலாம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்ட்டு எல்லாத்துலேயுமே ஒர்க் ஆகும். நாட் ஒன்லி யூஎஸ் ஆர் யூகே மார்க்கெட், நீங்கள் எந்த ஒரு கண்ட்ரி எடுத்தாலும் அந்த கண்ட்ரியில் உங்களால் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வேலிட் செல் எத்தனை வாட்டி ரிஜெக்ஷன் வச்சிருக்கான் பாருங்க. இந்த ஜோன் கொள்ள வரப்ப திருப்பி இந்த ஜோன் கிட்ட வருது. SPX 500 யூஎஸ் மார்க்கெட் நாஸ்டாக் இது. ஸோ பாட்டம் வேலிட் பை முந்தா நேரத்தே ஐடென்டிஃபை பண்ணிடுச்சு. கேப் அப் ஓப்பனிங் ஃபுல்லாகவே அப் சைட். ஸோ ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போட்டிருப்போம் நம்மளுக்கு வந்து கேப் அப். ஸோ இதுக்கும் செட் ஆஃப் டைம் ஃப்ரேம்ஸ் இருக்குது. ஸோ இந்த டைம் ஃப்ரேமில் பார்க்கணும் என்ன டைம் ஃப்ரேம் ஃபாலோ பண்ணணும் இருக்கு. இது புல் ட்ராப் வேலிட் செல் வேலிட் பை. இந்த ஜோனுக்குள்ளே போனோடனே ரிஜெக்ஷன் பாருங்கள், எத்தனை வாட்டி ரிஜெக்ஷன். ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் செல் ஆர்டர்ஸ் இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கு அப்படின்றத உங்களுக்கு முன்கூட்டியே நம்ம இண்டிகேட் பண்ணி காட்டிடுறோம். அதே மாதிரி இங்க பாருங்க, ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் கேப். இந்த ஒரு டூலை வச்சு யூஎஸ்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ் SPX 500ல நீங்க எந்த ஒரு அடிஷ்னல் அனாலிசிஸும் இல்லாம அதோட என்டையர் டைரக்ஷனை நீங்க பிடிக்கிறீங்க. இங்க பாருங்க எவ்வளவு பெரிய மூவ் பாருங்க. பாட்டம் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனா நம்ம அந்த விஷயத்த நம்ம அழகா கிராக் பண்ணிட்டோம். இது ஒரு வருஷமா ரொம்ப அட்வான்ஸா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. யூஸ் பண்றவங்க ஆக்சுவலா இந்தியன் மார்க்கெட் நிஃப்டியை பேஸ் பண்ணி தான் நிறைய பேர் உள்ள வந்தாங்க. பட் அவங்க எப்படி சொல்றது, கமாடிட்டி ஸ்டாக்ஸ் கூட இப்ப அழகா பண்றாங்க. ஸோ அதனால இது ஒரு செக்மெண்ட் மட்டும் தான் நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. ஒன்ஸ் இந்த டூலோட கான்செப்டை நீங்க புடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல வேணா ட்ரேட் பண்ணலாம். நிஃப்டி சொன்னீங்க சார், நிஃப்டி 15 மினிட்ஸ் சொன்னீங்க மொமெண்டத்துல பிளஸ் டிராப்புக்கும் பார்க்கலாம். ஆமா சார்ட் ஆமா 5 மினிட்ஸ் இல்ல, நிஃப்டில 15 மினிட்ஸ் தான்.
ஆமா சார். இல்ல நிப்டில 15 அண்ட் 5 மினிட்ஸ். 15 மினிட்ஸ் வந்து மொமெண்டம் அண்ட் ட்ராப். 5 மினிட்ஸ் வந்து ட்ராப்புக்கு மட்டும். ட்ராப்புக்கு அப்ப ஸ்டாக்குக்கு வந்து 15 மினிட்ஸ் தான். ஆமா சார், ஸ்டாக்குக்கு 15 மினிட்ஸ் தான். சார் ஒரு சின்ன டவுட் சார். சொல்லுங்க சார். சார் இந்த ட்ரேடிங் வியூ ஃப்ரீ வெர்ஷன்லயே ஒர்க் ஆகுமா நம்ம இண்டிகேட்டர், இல்ல அதுக்கு தனியா பே பண்ணுவோம்? இல்ல சார், ட்ரேடிங் ஃப்ரீலே ஒர்க் ஆகும். ஒர்க் ஆகும். இல்ல நீங்க டூயல் மானிட் இதெல்லாம் காட்டுனீங்களா? டூயல் ஸ்கிரீன் 5 மினிட் 15 மினிட் ஓகே காட்டுனீங்களா? ஓகே ஓகே. அது ஃப்ரீ டியூவல் வெர்ஷன். வேணும் ஆக்சுவலா, சாரி சார், டியூவல் வேணும் அப்படின்னா நீங்க அதுல பேசிக் பிளான் ஒன்னு இருக்கு. ஸோ அது வந்து நீங்க பே பண்ற மாதிரி வரும். டியூவல் வேணும் அப்படின்னா ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நான் இதை இன்ட்ரடியூஸ் பண்றப்ப பாத்தீங்கன்னா மொத்தம் 4 வெர்ஷனா இருந்துச்சு. சாரி, 4 இண்டிகேட்டரா தனித்தனியா தான் இருந்துச்சு. அது 4 இண்டிகேட்டர் யூஸ் பண்ணணும்னா நம்ம கண்டிப்பா பிளான் போட்டாகணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் இருந்துச்சு. ஸோ அப்புறம் 4 வந்து நான் ஒரே இண்டிகேட்டரா மாத்தினேன். அப்புறம் மாத்திட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அலர்ட்ஸ், இப்ப நான் செட் பண்ற அலர்ட்ஸ்னா, இப்ப நான் ப்ரீமியம் வச்சிருக்கேன். ஆக்சுவலா இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு ப்ரீமியம் தான் இருக்கு. ஸோ அதனால எனக்கு அலர்ட்ஸ் வந்து டைரக்டா மொபைலுக்கு வந்து, ஒரு சிலவங்க ப்ரீமியம் வச்சிடல. ஸோ அதுக்காக என்ன பண்ணோம், இப்ப இந்த அலர்ட்ஸ் அவங்களுக்கு எப்படி நான் கொண்டு போய் சேர்க்கறதுன்றதுக்காக மொபைல் ஆப் இது மாதிரி டேஷ்போர்டா நான் வந்து டிசைன் பண்ணேன். ஸோ இது வந்து என்னோட ஃபியூச்சர் விஷனா இருந்துச்சு. மொபைல் ஆப் இருக்கு சார், மொபைல் ஆப் இருக்கு. ஓகே 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 சார். ஓகே சார். ஆக்சுவலா இது வந்து எனக்கு ஆக்சுவலா 2 வருஷம் ஆகும் இதை கிரியேட் பண்ண அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் இது பாத்தீங்கன்னா இப்ப ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடி இதை டிசைன் பண்ணி டெவலப் பண்ணிட்டோம். ஸோ இது பண்ணதுனால மேக்சிமம் ஆஃப் த அலர்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இதுல வந்துடும். ஸோ அதனால இதை பார்த்து அவங்க எடுத்துக்கலாம். ட்ரேடிங் வியூக்கு தனியா, ஆமா மொபைல்லே வந்துடும். ட்ரேடிங் வியூக்கு நம்ம தனியா சார்ஜஸ் எதுவும் கிடையாது. சரிங்க சார், சரிங்க சார். அந்த மொபைல் பிளே ஸ்டோர்ல இருக்குல்ல சார், இல்ல நீங்க தனியா தான் கொடுக்குறீங்க? இல்ல சார், தனியா தான் ஏபிகே மாதிரி நாங்க வச்சிருக்கோம். ஸோ அந்த ஏபிகே தருவோம். ஸோ அது பேஸ் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். ஓகே ஓகே சார். ஓகே. உங்களுக்கு பிளான் காஸ்ட் என்ன சார் வரும்? காஸ்ட் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நாங்க வந்து 5K சார்ஜ் பண்றோம் சார் மந்த்லி. ஸோ இது என்டையர் ப்ராடக்டா எனக்கு எல்லா செக்மெண்ட்டுக்குமே எனக்கு வேணும். குளோபல் மார்க்கெட் எல்லாத்துக்கும் நான் பாத்துக்கணும். இல்ல சார், நாங்க இந்தியன் மார்க்கெட் மட்டும் தான் சார். அது நிஃப்டி தான் மெயின் இப்போதைக்கு. ஓகே ஓகே. நான் என்ன புதுசுங்க சார், எனக்கு தெரியாது. அதனால வச்சு முதல்ல இது பாத்துக்கலாம் அப்படிங்கறதுக்காக தான் சார், வேற ஒன்றும். சரி சரி சரி. நிஃப்டி மட்டும் பார்க்கலாம். நிஃப்டி அல்லது சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி, அவ்வளவுதான் சார், வேற எதுவும் இல்லைங்க இப்போதைக்கு. அப்புறம் ஃபியூச்சர்ல வேணா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சார், அது மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே ஓகே சார், நீங்க எனக்கு பிங் பண்ணுங்க, நான் சொல்றேன் கண்டிப்பா. ஓகே ஓகே, தேங்க்யூ சார். ஓகே. ஓகே, வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குங்களா? ரெட் ஜோன் மேல சொன்னீங்களா சார், ரெட் ஜோன் கிரீன் ஜோன். ரெட் ஜோனுக்கு மேல ஆப்போசிட் பை வந்தா ஓபி வந்தா கீழே வந்து ரெட் ஜோனுக்கு கீழே வந்து ஆர்பி வரணுமா சார்? ரெட் ஜோனுக்கு ஆக்சுவலா ரெட் ஜோனுக்கு மேல பாத்தீங்கன்னா ஓபி வரும். அதே மாதிரி கிரீன் ஜோனுக்கு கீழே வந்துச்சுன்னா ஓஎஸ் வரும். கிரீன் ஜோனுக்கு கீழே வந்து ஓஎஸ். ஆமா சார், ஓஎஸ்னா ஆப்போசிட் சார். இப்போ ரெட் ஜோனுக்கு கீழே சார்? ரெட் ஜோனுக்கு கீழேனா வேலிட் செல். இது கிரீன் ஜோனுக்கு மேல வேலிட் பை. சார் பிரபா சார், அந்த இது டேஷ்போர்டு ஒர்க் ஆகல பாருங்க. எனக்கு நேற்று நீங்க கொடுத்தீங்களா வாலெட் ஆர்பார்னு சொல்லிட்டு, சர்வர் செக் த யூஆர்எல்னு சொல்லி வருது. ஓகே, நான் ஆக்சுவலா இப்ப பழைய வெர்ஷன் மேபி இருக்கலாம், நம்ம இப்ப செக் பண்ணலாம் சார். இல்ல நீங்க அனுப்பிச்சீங்களா நேத்து அந்த ஆப், ஏபிகே ஆப், அதுதான் அதை இன்ஸ்டால் பண்ணி வரல. ஓகே ஓகே, நான் இப்ப செக் பண்றேன். ஆக்சஸ் கொஞ்சம் எடுங்களா. எது சார், எது புரியல? ஆக்சஸா இது டேஷ்போர்ட் சொல்றீங்களா? இல்ல இல்ல, நீங்க இதுல எடுங்க. நம்ம இப்ப நீங்க ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்களா, சாட் ஓபன் பண்ணுங்க. ஓ, ஆக்சிஸ் பேங்க். ஆக்சிஸ் பேங்க். ஆமா. மினிட்ஸ் தான் சார் வச்சிருக்கீங்க. 15 மினிட்ஸ் தான், ஒரே நிமிஷம்.
இதுல வந்து செல் தான் சார் வந்தது. பட் ஆனா திருப்பியும் வேலிட் பை போயிட்டு ஆமா மாறிச்சு. அதை நான் ஒரு என்ட்ரி எடுத்து லாஸ் புக் பண்ணிட்டு தான் வெளியே வந்தேன். ஓகே ஓகே. அது ரிவர்ஸ் ஸோ ஓகே, இதுல வந்து நம்ம என்னன்னா வேலிட் பை வந்திருக்கோம், வந்த உடனே ரிவர்சல் வந்த உடனே நம்ம என்ன பண்ணிருக்கோம் சரி அதான் இந்த ரிவர்சல் வந்த உடனே நம்ம குவிட் பண்ணிட்டோம். தட் மீன்ஸ் இந்த வேலிட் பையை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த கேண்டில் 10:30 மணிக்கு நம்ம ஒரு செல் என்ட்ரி எடுத்துடணும். 3 பாயிண்ட் தான் வந்திருக்கு. ஆமா, இந்த சரி இதோட லாஸை நம்ம புக் பண்ணிட்டு அடுத்த ட்ரேட்ல தட் மீன்ஸ் 10:30 மணிக்கு நம்ம வந்து செல்லு சைட் போயிடணும். அது ஏன் இந்த ரிவர்ஸ் சைட் கொடுக்குறேன் அப்படின்னா, உங்களுக்கு ரிவர்ஸ் சைட்ல போறான், உங்க டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அது போகல அப்படின்னு அர்த்தம். அப்படி இருக்கப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தீங்க, பை ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா அதை இந்த ரிவர்சல் இண்டிகேஷன் வந்த உடனே க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த கேண்டல்ல நம்ம செல் சைடு வந்து போயிடணும். ஆனா இண்டிகேட்டர் அந்த இது அந்த சிம்பிள் வருது, பட் ஆனா உடனே போயிடுது. அந்த கேண்டில் முடிகிற வரைக்கும் இருக்கு, முடிஞ்சாதான் கன்ஃபார்மா நிக்குது. ஆமா முடிஞ்சு, ஆமா 10:15 தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கன்ஃபியூஷன். ஆமா கன்ஃபியூஷன் ஆகுது. ஆனா பிஆர்டிஎஃப் வந்துச்சுன்னா நம்ம கோடு போட்டு கூட அது கிராஸ் பண்ண உடனே எடுக்கணுங்களா, இல்ல அந்த கேண்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் மேல ஒரு க்ளோஸ் வைக்கணுங்களா? மேல க்ளோஸ் வைக்கணும். ஒரு க்ளோஸ் வைக்கணும். 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து க்ளோஸ் வைக்கணும். ஆமா க்ளோஸ் வைக்கணும். ஆனா வச்சிருக்கல, ரெண்டு கேண்டில் வச்சிருக்கல, அந்த செகண்ட் கேண்டிலும் ரெட் கேண்டிலும். இல்ல அதான் இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில்ல உங்களுக்கு க்ளோஸ் வச்சதுனால இங்க விவி வந்துருச்சு. வந்த உடனே நீங்க அடுத்த கேண்டில்ல பை எடுத்திருப்பீங்க. பை எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த ஆர்எஸ் வந்து உங்களுக்கு 10:15 தான் தெரிஞ்சிருக்கும். அந்த ஆர்எஸ் 10:15 தெரிஞ்ச உடனே இந்த இடத்துல நீங்க பை ட்ரேட க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அடுத்த கேண்டில்ல வந்து நீங்க செல் எடுத்துக்கலாம். பட் இப்போ இந்த செல் வந்து டார்கெட் அடிக்கும். ஆமா, செல்லுக்கு பாத்தீங்கன்னா இங்க டார்கெட் 1236 கொடுத்துருக்கோம். ஸோ அது 1236ன்றது ஃபர்ஸ்ட் டார்கெட். ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அடுத்தது 1232 செகண்ட் டார்கெட். நிப்டி போங்க, இப்போ ஏதோ வந்திருக்கு போல ஒரு என்ட்ரி, அது ட்ராப். ஆமா, நிப்டில 2 என்ட்ரி வந்திருக்கு. பட் ஆனா நம்ம 11 PM இருந்து 12 வரைக்கும் எதுவும் ட்ரேட் பண்ண நான் ட்ரேட் ஜோன் தானே அது? இல்ல அப்படி இல்ல, நம்ம என்ட்ரி வந்துச்சுன்னா எடுக்கலாம், பட் ஸ்லோவா மூவ் ஆகும். அதுதான் அந்த இடத்துல பிரீமியம் கிடைச்சிருவாங்கல. ஆமா ஆமா, ஸ்லோவா மூவ் ஆகும், பட் நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டு டார்கெட் வச்சு நம்ம சைடு வேஸ்ல தான் போயிட்டு இருக்கு போல. இதுல வந்து காலையிலே ஒரு என்ட்ரி வந்திருக்கு நினைக்கிறேன், நம்ம செல் என்ட்ரி மேல. ஆமா, வேலிட் செல் வந்திருக்கு. இது எடுத்துக்கலாம், 9:20க்கு எடுத்துக்கலாம். இப்போ இந்த வேலிட் செல் வந்து பாத்தீங்கன்னா 5 மினிட்ஸ்ல வச்சீங்கன்னா அதுக்கு முன்னாடியே என்ட்ரி தெரிஞ்சிரும் ஓகே. ஆமா 5 மினிட்ஸ் தான் இப்ப நான் வச்சிருக்கேன். 5 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா வேலிட் 9:15க்கே வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் கேண்டில் தான் எடுக்கணும் நம்ம. ஆமா 9:20க்கு எடுத்துருக்கோம். 9:20 எடுத்தோம்னா டார்கெட் நம்ம அது ரீச் ஆயிருக்கு, இவ்வளவு வந்திருக்கும் 80 வரைக்கும், அது ரீச் ஆயிடுச்சு. ஆனா அடுத்த உடனே பியர் ட்ராப் வந்திருக்கு, நம்ம அது வச்சு இப்போ மேல போயிட்டு இருக்கோம். எது வரைக்கும் போகும்னு நமக்கு தெரியாது. சரி, ஆமா இதுல டார்கெட் மேல போட்டிருக்கேன். இது பாத்தீங்கன்னா 245 ஃபர்ஸ்ட் டார்கெட். இப்ப கரெக்டா இப்ப ஃபர்ஸ்ட் டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. ஆமா, செகண்ட் டார்கெட் பாத்தீங்கன்னா 80 வரைக்கும் இருக்கு. செகண்ட் டார்கெட் ஓகே. இந்த சென்செக்ஸ் இன்னைக்கு சென்செக்ஸ்ல எடுத்துட்டேன். ஓகே ஓகே. பட் நமக்கு 15 மினிட்ஸ் டிலே தான் வருது, அதுக்கு என்ன செய்யணும்? இல்ல அந்த டிலேக்கு பாத்தீங்கன்னா 5000 ப்ரோ, மந்த்லி இல்ல இயர்லி. சோ அது வந்து நம்ம ட்ரேடிங் வீக் பே பண்ற மாதிரி. இந்த டி ஐகான் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க லேர்ன் மோர் இருக்கா, இந்த லேர்ன் மோர் கிளிக் பண்ணுங்க. லேர்ன் மோர் கிளிக் பண்ணிட்டு பை ரியல் டைம் டேட்டான்னு இருக்கும். பை இது வந்து இதுக்கு மட்டும், அது பேர் என்ன, சென்செக்ஸுக்கு மட்டும் தான், பிஎஸ்சிக்கு. ஆமா பிஎஸ்சிக்கு மட்டும். இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டாக்கு, இண்டெக்ஸ், பாண்டு, ஃபண்ட்ஸ்னு இருக்கும். இல்ல நான் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் பாருங்க, இது மட்டும் வேணும்னா கம்மி நினைக்கிறேன், 2000 ரூபாய் தான் நமக்கு. ஸ்டாக்ஸ் மட்டும் பாம்பே ஸ்டாக்ஸ் இல்ல, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் போட்டிருக்கு, அதுனா 2000 ரூபாய் போட்டிருக்கு. ஸோ இதுனா ஸ்டாக்ஸ், சாரி ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் பிரைஸ். அந்த ஸ்ட்ரைக் பிரைஸோட சார்ட் வேணும்னா 2000 ரூபாய் போல இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு இப்ப நான் காட்டுற அந்த இண்டெக்ஸஸ் எல்லாம் வேணும்னா 5000 கிட்ட வரும். நம்ம அதுக்கு நம்ம சார்ட் இதுலயே அந்த புரோக்கர்ஸ் இதுலயே பாத்துக்கலாம், கரெக்டா தான் ஓடுது. ஆமா, மந்த்லி பாத்தீங்கன்னா 400, இது ஆனுவலி 5000 போட்டிருக்கான், மந்த்லி வந்து 400. இல்ல நமக்கு அந்த இதுல ஆப்ல கரெக்டா தான் வருது. ஓகே ஓகே ஓகே. கொஞ்சம் கிளாரிஃபை பண்ற மாதிரி வேற ஏதாச்சும் இது புரோக்கர் ஆப்ல இது பண்ண முடியாதா சார்?
புரோக்கர் ஆப்ல இல்ல இல்ல சார். ஆக்சுவலா ஒரு சில புரோக்கர் கிட்ட பேசணும். பட் ஆக்சுவலா அது கொஞ்சம் லீகல் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதனால நாங்க அது ப்ரொசீட் பண்ணோம். ஏன்னா புரோக்கர் ஆப்ல பத்தி சென்செக்ஸ்லாம் ரியல் டைம் காட்டுது சார். இல்ல சென்ஸ் ஆக்சுவலா அவங்க வாங்கியிருப்பாங்க சார். டேட்டா வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு காட்டும். புரோக்கர் ஆப்ல ட்ரேடிங் வியூல தான் நம்ம பார்க்க முடியும் இல்லைங்களா? ஆமா சார், ட்ரேடிங் வியூல தான் நம்ம பார்க்கணும். நீங்க அதுல பிவோட் போட்டு பாத்துக்கோங்க பிரதர். சென்செக்ஸ் தான் கன்ஃபார்ம் பார்க்கணும்னா பிவோட் லைன் போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வரும். சப்போர்ட் 1 2 3 அது எல்லாமே கரெக்டா வரும். நீங்க அதை வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா இன்னைக்கு நான் அப்படித்தான் எடுத்தேன். கரெக்டா நம்ம இண்டிகேட்டர்ல காட்டின மாதிரி அது கீழே ஒரு பாயிண்ட் காட்டுச்சு. அந்த பாயிண்ட் வரையும் வரும்னு காட்டுச்சு. கரெக்டா டார்கெட்டை அடிச்சிச்சு அந்த பாயிண்ட் வரையும். ஏன்னா 15 மினிட்ஸ் டிலே தான், பட் இருந்தாலும் அந்த டார்கெட் கரெக்டா தான் காட்டுது. சென்செக்ஸ் வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 15 மினிட்ஸ் தான் ப்ரோ. 15 மினிட்ஸ்ல இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் வச்சிருக்கோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் கேண்டிலே காட்டியிருக்கோம். காட்டலையா? எனக்கு காட்டுச்சு. எப்படி எதுல பார்த்தேன்னு தெரியலையே. மொமெண்டம் சென்செக்ஸ் ஃபைவ் மினிட்ஸ். 5 மினிட்ஸ்ல. ஆமா 5 மினிட்ஸ்ல இருக்கு. அதுல பார்த்தோம்னா நமக்கு டார்கெட் அந்த கிரீன் லைன் ஒரு கிரீன் டாட் காட்டுது. எஸ்பிபி அது கரெக்டா நமக்கு காட்டிச்சு. அது கீழே வரையும். இப்ப ரீசெண்டா வேலிட் பை கொடுத்து மேல போயிட்டு இருக்கு. ஆமா. அதுல அந்த 84% காட்டுது பாருங்க வால்யூம். ஆமா ஆமா பை சி. இது நம்ம கன்சிடர் பண்ணலாங்களா? இல்ல இதுதான் நான் ப்ரோ. இப்ப ஆக்சுவலா அடுத்த அப்கிரேட்ல நான் கொஞ்சம் மாடிஃபை பண்றேன். ஸோ இதுல வால்யூம் பார்க்காதீங்க. இதுல கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு. லோன்னு காட்டும், ஒரு சில இடத்துல லோ காட்டாது. ஸோ இது நெக்ஸ்ட் அப்கிரேட்ல நான் மாத்திடுறேன். மேக்ஸிமம் மண்டேக்குள்ள அது மாறிடும். நான் நெக்ஸ்ட் வெர்ஷன் நான் அப்டேட் பண்ணுறேன். நம்ம எல்லாத்துலயுமே வால்யூம் இதுல வந்து கீழே கன்சிடர் பண்ணலாங்களா பண்ணக்கூடாதுங்களா? இல்ல வேணாம் ப்ரோ, இப்போதைக்கு வேணாம், கன்சிடர் பண்ண வேண்டாம். பாசிட்டிவா இருந்துச்சுன்னா கன்சிடர் பண்ணுங்க. பாசிட்டிவ் வால்யூம் காட்டுதுல, ஸோ அதுக்கு வெயிட்டேஜ் தாங்க. நெகட்டிவா காட்டுறது வேணாம். ஓகே. இது நெகட்டிவ். இதுலயே நெகட்டிவ் காட்டுதோ? -81. ஆமா மைனஸ்ல காட்டும். ஓகே. ரிலையன்ஸ் அதே மாதிரி தான் மேல இங்கேயும் ஜம்ப் ஆயிட்டே இருக்குது. ப்ரோ ரிலையன்ஸ் வந்து நிப்டி டவுன் ஆனா ரிலையன்ஸ் டவுன் ஆகுமா? இல்ல ஆமா ரிலையன்ஸ் அந்த வெயிட்டேஜை பொறுத்து ப்ரோ. இப்ப நிப்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டாப் அந்த நிப்டி 50க்குள்ள வெயிட்டேஜ்னு ஒன்று இருக்கு. ஸோ அந்த வெயிட்டேஜ் ஆன கம்பெனிஸ் எப்படி மூவ் ஆகுதோ அது பேஸ் பண்ணி தான் மூவ் ஆகும். ஸோ அதனால நிப்டிக்கு ஏற்ற மாதிரி தான் மற்ற ஸ்டாக்ஸும் உங்களுக்கு மூவ்மெண்ட் வந்து தரும். பியர் ட்ராப் வந்து 15 மினிட்ஸ்ல இருக்கு, பட் இன்னும் அது ஆப்போசிட் செல் கொடுத்துருக்கு. ஸோ அதுபடி எடுத்திருந்தோம் அப்படின்னா 15 மேலேயே கொடுத்துருக்கு ஆப்போசிட் செல். ஆமா 9:15 கொடுத்துருக்கு. அடுத்த கேண்டில் எடுத்திருப்போம் 1299. 299. ஆமா நல்ல ஒரு டார்கெட் தான் அது. அது 9:15 பார்க்கவே இல்லை, கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு ஒரு. சார் ஃபாரெக்ஸ் ஹோல்டுக்கு காட்டுங்க சார். ஃபாரெக்ஸ் கோல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்ட்ராடேக்கு சஜஸ்ட் பண்ற டைம் பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸும் 15 மினிட்ஸும். அப்படி பார்க்குறப்ப பாட்டம் ஐடென்டிஃபை பண்ணது 20 ஜூலை அன்னைக்கு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு பியர் ட்ராப். அது வந்து 20 ஜூலை அன்னைக்கு வேலிட் பை கொடுத்துருக்கு. ஒரு கன்சாலிடேட் ஆகிட்டு அகெயின் நம்மளுக்கு புல் ட்ராப் கொடுத்து ஓபி தான் கொடுத்துருக்கு.
ஸ்டில் நம்ம பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ்ல எந்த ஒரு இண்டிகேஷனும் வரல. சப்போஸ் ஒரு சிலவங்க வந்து 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம்ல வச்சு பார்ப்பாங்க XAUSD பொறுத்த வரைக்கும். சப்போஸ் 4 ஹவர்ஸ் பார்க்குறப்ப நமக்கு அந்த கரெக்டாக பியர் ட்ராப் ஜோனை பார்த்தீங்கன்னா 17 ஜூலை அன்னைக்கு இண்டிகேட் ஆயிருக்கு. இண்டிகேட் ஆயிட்டு பிரேக் அவுட் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா 21 ஜூலை 2:30 மணிக்கு. ஸோ அதில் பிரேக் அவுட் ஆயிட்டு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்சைடு தான் போகுது. ஸோ மேலே இந்த ரெட் ஜோன் வந்து ஒரு காஷியஸான ஒரு இடம். ஸோ அந்த இடம் வர்றப்ப நம்மளுக்கு புல் ட்ராப் இல்லை ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸ்டில் அப்சைடு தான் போகுது. ஸோ நம்ம பாட்டமை நம்ம எந்த ஒரு அனாலிசிஸும் இல்லாமல் டைரெக்டாக பிடிச்சிட்டோம். அதனால நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இது எல்லாத்துக்கும் இருக்காங்க. XAJ USDன்னு இருக்குல்ல, அது சில்வருக்கு. ஸோ அதுவும் நிறைய பேர் ட்ரேட் பண்ணுவாங்க. ஆமாம் சார், இது சில்வர். சார் சப்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சு போச்சுன்னா இன்டிமேட் பண்ணுவீங்களா எப்படி சார்? நாங்கள் பண்ணுவோம் சார். உங்களுக்கு ஆக்சுவலாக இதில் அக்சஸ் வந்து டினைட்னு வரும். ஸோ நானும் இன்டிமேட் பண்ணுவேன். சப்போஸ் உங்களுக்கு டினைட்னு வந்துச்சு நான் மறந்துட்டேன் அப்படின்னா எனக்கு பிங்க் பண்ணுங்க, நான் எனேபிள் பண்ணிடுவேன். ஸோ இது XAG USD. இதுலையும் பார்த்தீங்கன்னா பாட்டம் ஐடென்டிஃபை 15 மினிட்ஸ் வச்சிருக்கேன் இன்ட்ராடே. ஸோ ஐடென்டிஃபை பண்ணி வேல்யூ செல் கொடுத்துட்டு திருப்பி ரிவர்ஸ் பை கொடுத்துருக்கு. இது வந்து ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. ஓகே. ஸோ வேற ஏதாச்சும் ஸ்டாக்ஸ் பார்க்கணுங்களா இல்லை வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் கிளாஸ் எப்போங்க சார்? நெக்ஸ்ட் கிளாஸ் நாளைக்கு இருக்கும் சார். நாளைக்கு ஈவினிங் இருக்கும். நாளைக்கு ஈவினிங் இல்லை மார்னிங். ஆமாம் சார், ஈவினிங் இருக்கலாம் இல்லை மார்னிங். நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஓகே சார். வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. என் நம்பர் அதில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நான் பின் பண்ணுங்க. சார் நாளைக்கு என்ன டாபிக் கவர் பண்ணுவோம் சார்? சார் நாளைக்கு ஏதாச்சும் கொரிஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஆக்சுவலாக இப்போ கான்செப்ட் வைஸ் எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ வேற ஏதாச்சும் லைவ்ல ஏதாச்சும் டவுட்ஸ் ஆர் கொரிஸ் இருந்துச்சுன்னா அதில் அட்ரஸ் பண்ணுங்க. சரி சார் இன்னொரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணா திருப்பி அடுத்த பேட்ச்ல ஜாயின் இது பண்ணிக்கலாம் சார். பண்ணிக்கலாம் சார், பண்ணிக்கலாம்.